பரணி ஆரம்பிச்சிடலாமா? ஓகேண்ணா. கேக்குதா? ஓகே, அப்டேட்டடா கேக்குது. அப்டேட்டடா ஆரம்பிச்சுங்க. ஓகே. இன்னைக்கு வந்து மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது விஜய் சேதுபதியோட ஏஸ் ட்ரெய்லர். அந்த இது நிறைய பேர் ரிலீஸ் பண்ணாங்க செலிப்ரிட்டிஸு. படம் மலேசியால நடக்குது. ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் மாதிரி தான் இருந்துச்சு ட்ரெய்லர். எனக்கு ஒரே ஒரு சின்ன குறை, மலேசியால நடக்குதுன்னு போட்டிருக்காங்க, ஆனால் யாருமே மலேசியா தமிழ் பேசலன்ட்டு. அது மட்டும் சின்னதா. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனோட டூட் அந்த படத்தோட புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. பிரதீப் அதுக்கப்புறம் மமிதா பைஜு இவங்க 2 பேர் நடிக்கிறாங்க. தொடரும் அது அஃபிஷியலாக 200 crores ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரெட்ரோ படத்துலேருந்து எதற்காக மறுபடியும் அந்த சாங் வந்து வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூரியோட மாமன் படத்துலேருந்து கல்லாலியே கல்லாலியே அந்த சாங் வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாங். அதே மாதிரி மனிதர்கள் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு தமிழ் ஃபிலிம். எல்லாருமே ஃப்ரெஷ் ஆக்டர்ஸ் தான். ஒரு சின்ன படம், பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் டொவினோ தாமஸோட நரிவேட்டா அந்த படம் வந்து May 23 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி வேற ஏதாவது அப்டேட் இருக்குன்னா சொல்லுங்க, விட்டு போச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க. மாவீரம் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, கேக்குது. அப்டேட் அன்னைக்கு பெருசா வரல, ஞாயிற்றுக்கிழமை தான் பெரிய அப்டேட்லாம் ஒன்றும் வரல. அவ்வளோதான் சொல்லியிருக்கேன். சரி, இன்னைக்கு வந்து இந்த விஜய் சேதுபதி ட்ரைலர் வந்துருச்சு, மனிதர்கள் 2 ட்ரைலர் வந்துச்சு. 2 ட்ரைலரை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ட்ரைலர் எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க மொத்தவங்க. எனக்கு மனிதர்கள் அப்படின்னு ஒரு படத்துல ட்ரைலர் வந்துருச்சு, அந்த ட்ரைலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ட்ரைலரும் நல்லா இருந்துச்சு. ட்ரைலர் நான் கொஞ்சம் வந்து ரொம்ப அது வந்து சுமாராக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அந்த படத்துக்கு மேலே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ட்ரைலர் கட் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் கட்டில் படம் பார்க்கறப்போ படம் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஹைட்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு கொள்ளை சம்பவம் ப்ளஸ் கேம்பிங் அது எல்லாத்தையும் கலந்து இருக்கும் போல இருக்கு. ஒரு காமெடி பண்ண ஆக்ஷன் நல்லா இருக்கும் போல இருக்கு. பார்க்குற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அந்த ட்ரைலர். அடுத்து மனிதர்கள் அப்படின்னு ஒரு படத்தோட ட்ரைலர் வந்துருக்கு. அந்த ட்ரைலரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ரொம்ப சின்ன பட்ஜெட் படத்தில் நல்ல ட்ரைலர் கட்டு, நல்ல மேக்கிங் இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. அந்த ஓடிடி வந்தா சில படங்கள் பார்த்துட்டு ஆஹா இந்த படத்துல வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் தயாராகிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த மனிதர்கள் படத்துடைய ட்ரெய்லர். நல்லா இருந்துச்சு. யாருமே தெரியாத நடிகர்கள் ஒரு இருட்டில் ஒரு மேக்கிங் அப்படின்னு 2 ட்ரெய்லர் பார்த்தேன். இந்த 2 ட்ரெய்லர் இன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. சுகன் பிரதருக்கு பிடிச்ச அந்த ருக்மிணி வசந்த் வந்து ஏஎஸ்ல நடிச்சிருக்கிறாங்க. அவர் அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுவாராக? நான் ஆக்சுவலா அந்த படத்துல அவங்க மலேசியன் தமிழ்கள் அப்படி பண்ணியிருக்கிறதா தான் அந்த எப்பயோ ஒரு நியூஸ்ல படிச்சேன். அட்லீஸ்ட் அவங்களாச்சு அந்த ஒரு ஸ்லாங்ல பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். உண்மையிலேயே வந்து அந்த ஒரு இது மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன பரணி மிஞ்சி போனா யாராவது உங்களுக்கு இட்னோண்டு இந்த ஓட்ட மட்டும் தான் ஏதோ தெரியுதுன்ற மாதிரி தான் இருக்கு ப்ரோ. நம்ம ஒரு அந்த ஒரு குறையை பார்த்துட்டோம்னா நம்ம எப்ப திரும்பினாலும் அந்த குறை மட்டும் தான் கண்ணில் தெரியும். பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் உறுத்திட்டே இருந்துச்சுன்னா நம்ம எப்ப அதை வந்து சும்மா லைட்டா பார்த்தா கூட அதுதான் ஃபர்ஸ்ட் கண்ணு போகும். சரி சிவம் ப்ரோ சொல்லுங்க. தமிழ்னாலே பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆப்கான்ல தீவிரவாதிகளே தமிழ்ல தான் பேசுவாங்க. பிரகாஷ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசலாம். பரணி ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. மாவீரம் ப்ரோ நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. எனக்கு ஏஸ் ஸ்டைல ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. நான் பிரகாஷ் ப்ரோ மாதிரி தான். நான் வந்து அந்த படத்துக்கு எதிர்பார்த்த ஒரே ஒரு காரணம் ருக்மிணிக்காக மட்டும்தான். சரி, அவங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்றாங்க, நல்ல படமா வந்து என்னன்னா ஒரு நல்ல ரோல் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த உருகுதுன்னு ஒரு சாங் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை, அந்த சாங்கே நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. நிஜமாவே அந்த சாங் நல்லா இருந்தது, நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். தென் ட்ரெய்லரும் அதே மாதிரி தான் எனக்கு வந்து என்னன்னா பர்சனலாக பிடிச்சிருந்தது. ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஒப்பீனியன் கிடைச்சது எனக்கு. ஓகே, நம்ம எதிர்பார்த்தது வேற, பட் படம் அட்லீஸ்ட் டீசென்ட் லெவல்லாவது இருக்கும் போல, ஒரு நல்ல படம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ருக்மிணிக்காக எதிர்பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்க்குறப்போ சரி ஓகே இது ஒரு ஹை த்ரில்லராக இருக்கும் போல
அட்லீஸ்ட் ஓகே லெவல் இல்லை டீசென்ட் லெவலையாவது படம் இருக்கும், மொக்கையா ரொம்ப மோசமாலாம் இருக்காது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். நல்லா தான் இருந்துச்சு ட்ரெய்லர். பட் ஆனால் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எதுக்காக அப்படின்னா, ரெட்ரோலேருந்து வந்த அந்த சாங் தான். நான் மேல் வெர்ஷன் வந்து என்னன்னா அந்த ஆடியோ லான்ச் அப்பயே நான் எதிர்பார்த்தேன். அவர் அப்பயே சொல்லியிருந்தாரு, தானா சொல்லியிருந்தாரு, சைட் பிக்கு நான் செப்பரேட்டாக ஒரு 6 ட்ராக் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை ரிலீஸ் பண்ணுறேன் ஆஃப்டர் ரிலீஸ் அப்படின்னு. அதில் வந்து என்னன்னா இது ஒரு ட்ராக், இன்னும் 5 ட்ராக் வரும். பட் இந்த ட்ராக் நான் எதிர்பார்த்த ட்ராக். ஏன்னா அன்னைக்கு கேர்ள் வெர்ஷன் பார்க்குறப்போ பசங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே கன்வே பண்ணுற மாதிரி ஒரு மேல் வெர்ஷன் வந்தால் நல்லா இருக்குமே, சேம் லிரிக்ஸ் தான் பட் மேல் வெர்ஷன் பண்ணா நல்லா இருக்குமே எதிர்பார்த்துருந்தேன். கரெக்டாக படத்தில் எந்த ஒரு பர்டிகுலர் சீனை வந்து என்னன்னா ரிமூவ் பண்ணாங்களோ அந்த சீன் அப்படியே இந்த பாட்டோட வந்தது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து என்னன்னா சூர்யா வந்து என்னன்னா ஃபர்ஸ்டே போய் பூஜா கிட்டே பார்த்துருவாரு, அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா பூஜா கிட்டே சூர்யாவை பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து என்னன்னா இந்த இது ரிமூவ் பண்ணதுனால படத்தில் எப்படி வச்சுட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பூஜா கிட்டே சூர்யா பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாங்கு. இந்த சாங்க்கு நான் ரொம்ப நாளாவே பிஆர்ஓ வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஐ ஹோப் இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அதே மாதிரி அந்த D1ன்னு ஒரு சாங் இருக்கும்ல, எலிவேஷன் சாங், அந்த சாங்கும் நிறைய பேர் அப்படியே ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுவும் பயங்கரமான சாங். சுகன் ப்ரோ, என்ன ப்ரோ நான் பேசுறது எதுவுமே கேட்கலையா? கல்லாலியே 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 song. கல்லாலியா? ஆமா, அதுவும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாமன் வந்து என்னன்னா ஆடியோ லான்ச் போயிருந்தேன்னா அதுல 2 சாங் வந்து என்னன்னா ரிலீஸ் பண்ணாங்க, வீடியோ சாங். அதுல வந்து கல்லாலிய சாங் இல்லாம இன்னொரு ஃபேமிலி சாங் ஒன்று வரும். சசிகுமார் சூரிக்கும் அந்த பையனுக்குமான ஒரு உறவை வந்து என்னன்னா டெவலப் பண்ற மாதிரி. இப்போ இந்த சாங் எப்படி வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபேமிலி லுக்கிங்ல நல்லா இருக்கும். அந்த சாங் ரொம்பவே எமோஷனலா உங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். அந்த சாங் விஷுவலா பாக்குறப்ப டெஃபினட்டா ஃபேமிலி வேல்யூஸ்ல பயங்கரமா கனெக்ட் ஆகிற பர்சனுக்குலாம் ஈஸியா கண்ணில் தண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அந்த சாங் வந்து என்னன்னா மேபி இதுக்கப்புறம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங்கோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் அந்த சாங் சூப்பரான சாங். அந்த அக்கா, அப்புறம் சூரி, அப்புறம் அந்த பையன் 3 பேருக்கான அந்த சாங் வரும். ட்ரெய்லரும் அந்த படம் வந்து என்னன்னா எனக்கு ட்ரெய்லரும் பிடிச்சிருந்தது. கொஞ்சம் வந்து என்னன்னா சில விஷயங்கள் வந்து என்னன்னா ஹீரோ டைப்பா இல்லாம ஃபேமிலி எமோஷனை கொஞ்சம் பிடிச்சிட்டாலே எனக்கு தெரிஞ்சு அந்த படம் செம்ம லாங் ரன்னிங் இருக்கும். ஃபேமிலிஸ் வந்து என்னன்னா நல்லா கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்து பழகுன விஷயங்களை தான் ட்ரெய்லர்ல வச்சிருந்தாங்க. அன்னைக்கு அங்க படத்தை பத்தி சொல்றவங்களும் அதே தான் சொன்னாங்க, எல்லார் லைஃப்லயும் நடந்த விஷயம் தான் அப்படின்னு. அது வந்து ரொம்ப கனெக்டடா ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த படம் சூப்பரா ஓடும். சூரியன் செம்மையா பண்ணியிருந்தாப்புல ரோல். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நிறைய பேசியிருப்பீங்க ஸ்பேஸ்ல. நான் இன்னைக்கு தான் வர்றதுனால ரொம்ப லென்த்தா பேசுறேன். சரி, ஏதாவது ரொம்ப ஜாஸ்தியா பேசியிருந்தா சாரி. அதெல்லாம் இல்லை ப்ரோ. எனக்கு இந்த வடிவேல் மாதிரி இருக்கு. வடிவேல் வந்து தலைநகரத்துல கதை சொல்றப்ப எல்லாரும் காணாம போயிடுவாங்க. அது மாதிரி நானும் அடிக்கடி ஸ்பேஸ்ல ரொம்ப லென்த்தா நான் பேசிட்டு இருந்தேன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே வராதா? ஏன்னா யாருமே ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஒருவேளை எல்லாம் கேட்கறாங்களா இல்லை நம்மள மாதிரி வந்து என்னன்னா அமைதியா இருந்துருவாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. யாராவது ஏதாவது பேசுங்கப்பா. யாக்கு சார் நீங்க ஏதாவது பேசுங்க. எல்லாரும் கேட்டுட்டு தான் ப்ரோ இருக்காங்க, எல்லாரும் லிஸ்னிங் மோட் போயிட்டாங்க. சரி ப்ரோ, நான் இன்னைக்கு எம்புரான் படம் பார்த்தேன். சொல்லுங்க. எனக்கு வந்து என்னன்னா அந்த படம் வந்து என்னன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துடணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து என்னடா ரொம்ப ஜாஸ்தி எதிர்பார்த்ததுனால அந்த அளவுக்கு பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணன்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன் தான் ப்ரோ. லைக் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்குமான ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிள் தான். அது ஏன் அவ்வளோ லென்த்தா எடுத்துட்டு போனாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்லோ மேக்கிங்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி படம் ஓகேஷா தான் இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹை மூமெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, படத்துல பெரிய ஹீரோஸ் படத்துல ஹை மூமெண்ட் தான் மேஜரா முக்கியமா ரோல் பிளே பண்ணும். இப்போ நீங்க இந்த படத்துல ஏதாவது ஒரு சீனை நீ மறுபடியும் போய் நான் ரிப்பீட்டடா உட்காந்து பார்க்கணும் அப்படின்னாலும் எம்புரான்ல வந்து என்னன்னா எனக்கு எது ரிப்பீட்டடா பார்க்க முடியும்னு தெரியல. மேபி அந்த எம்புரான் சாங்கோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குல்ல அது பார்க்கலாம், இல்லைன்னா அவரோட இன்ட்ரோ வந்து மேபி அதை செட் பண்ணி அந்த ஸ்டேஜிங்கை செட் பண்ணி வரும்ல அது வேணா பார்க்கலாமே தவிர எனக்கு தெரிஞ்சு பெருசா வேற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சுகன் ப்ரோ, நீங்க அந்த படத்தை தியேட்டர்ல ஒரு ஃபுல் பேக்ட் ஆடியன்ஸோட பாத்துட்டீங்கன்னா? இல்ல, ஆமா தியேட்டர்ல பார்க்கல. மேபி அதுவும் ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். தியேட்டர்ல பயங்கரமா பார்த்த படம்லாம் ஓடிடில நமக்கு பெருசா கனெக்ட் ஆகாதுதான், கரெக்ட் தான். பட் ஆனா தியேட்டர்ல பாக்குறதுக்கான சான்ஸ் அந்த டைம்ல கிடைக்கல. சரி ஓடிடில பார்க்கலாம். ஏன்னா எனக்கு லூசிபர் நான் அதே மாதிரி தான் இதுல தான் பார்த்தேன், ஓடிடில தான் பார்த்தேன் நான்.
ஸோ எனக்கு அப்போவே வந்து என்னன்னா லூசிஃபர் பிடிச்சது அளவுக்கு எம்புரான் பிடிக்குன்றது தான் நான் சொல்கிறேன். நான் அந்த படத்தோட மேஜர் ஹை மூமெண்ட் அந்த ஜங்கிள் என்ட்ரி சீன் தான். அது ஆமா. ஒரு மாதிரி வைபா இருந்துச்சு. ம். நீங்க எதுவுமே மாசினா இல்லைன்னு சொன்னீங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. இல்லை ஒரு ஷாக்குன்னு இல்லை, நமக்கு ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும்ல. இப்போ அதர் லாங்குவேஜ் படம் பார்க்குறப்போ சில விஷயங்கள் நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு ஹை மூமெண்ட் கொடுக்கும். அதில் இந்த படம் வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக அந்த இசிஜி மீட்டர் இருக்குல்ல, அது நடுவுலேயே போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஒரு ஹை ஒரு டவுன் ஒரு ஹை டவுன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி கிராஜுவலாகவே போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. மோரோவர் வந்து என்னன்னா இவரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மி இல்லை, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். சரி ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் ரொம்ப கம்மியாக வச்சுட்டாங்க, செகண்ட் பார்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன். செகண்ட் பார்ட்லேயும் இவரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மற்ற கேரக்டர்ஸ் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, ஐ மீன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் அந்த லைஃப் கிவ்ஸ் யூ டேங்கரைன்ஸ் பார்த்தேன், மொரட்டுத்தனமான ஒரு சீரியஸாக இருந்தது. பிரகாஷ் ப்ரோவுக்கும் இந்த ஸ்பேஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி ஒரு சீரீஸ் வந்து நல்லா பார்க்க வச்சு ஒரு மாதிரி செம ஃபீல் குட்டாக இருந்தது. தமிழ்ல பாத்தீங்களா கொரியனா? 2 லாங்குவேஜ்லயுமே ப்ரோ. எப்படி ஒரு 2 லாங்குவேஜ்லயும் பாத்தீங்க? எனக்கு புரியல. ஐ மீன் எப்படின்னா பார்த்துட்டே இருப்பேன் தமிழ்ல, அந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு என்ன பண்ணுவேன், ஆடியோ வந்து என்னன்னா கொரியன்ல மாத்திட்டு மறுபடியும் அந்த சீனை மட்டும் ஒரு வாட்டி கொரியன்ல பார்ப்பேன். ஏன்னா அந்த எமோஷனை நமக்குள்ள அப்படியே கடத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. பயங்கரமான ஒர்த்தான ஒரு சீரீஸ். பிரகாஷ் ப்ரோ சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறாரு? ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க? இவ்வளவு இன்ட்ரெஸ்டா லாங்குவேஜை மாத்தி ஒரு மனுஷன் பார்க்கறானே, இந்த எமோஷனை கடத்திக்கணும்னு சொல்லி. இல்ல ப்ரோ, எனக்கு அவன் பண்ற விஷயமே ரொம்ப பிடிச்சது ப்ரோ. சிமிலியரா நான் நிறைய அவனோட ரிசம்பிள்னஸ் நான் என்னோட பர்சனல் லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கேன். பிடிச்சவங்களுக்காக, பிடிச்ச பர்சனுக்காகவோ இல்லைன்னா பிடிச்ச விஷயத்துக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறதுன்றது, அது அவன் நிறையவே பண்ணிட்டான். அந்த சீரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்னு பார்த்தா அடுத்து இன்னும் அதோட பயங்கரமா பெஸ்ட்டா அவனு பண்றான். அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த சீரீஸ் ரொம்பவே அதனால கனெக்ட் ஆச்சுன்னு சொல்றேன். அதனாலதான் சில எமோஷனல் சீனும் சரி, லவ் சீனும் சரி, ஹாப்பியான சீனும் சரி அப்படியே ரிப்பீட்டர்ல தமிழ்ல பார்த்துட்டு மறுபடியும் அவங்க லாங்குவேஜ்லயும் ஒரு வாட்டி அவங்க எப்படி அந்த எமோஷனை வந்து நல்லா கன்வே பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன். ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. சரி வேற யாராவது போய் பேசுங்க ப்ரோ. கொஞ்சம் வேற யாருமே இன்னைக்கு என்ன தெரியல, ஸ்பீக்கர் கொஸ்டின் ரெகுலரா வர நம்ம அஜித் பால்டனையும் காணோம், ஆஜ விஷாலையும் காணோம். மாவீரம் ப்ரோ இருக்க ப்ரோ. கேக்குதா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ ஆக்சுவலா இந்த வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆகலையா? ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்புறம் எம்ஐ ரெண்டுமே வந்து அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகுதா? அது 16 அன்னைக்கு தான். இந்த வாரம் சனிக்கிழமைங்க. அதான் ப்ரோ, எப்படினாலும் இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல. வந்து நமக்கு 1 வீக் ஃபாஸ்டாவே ரிலீஸ் பண்றாங்க. அது 23 தான் அபிஷியல், நமக்கு 1 வீக். ஆமா, ஃபைனல் டெஸ்டினேஷன் அது 16 தானே? ஆமா அப்படிதான் போட்டு. இந்த வாரம் நிறைய படங்கள் வருது ஆக்சுவலா. இல்ல இந்த இஷ்யூனால வந்து என்னன்னா ஐபிஎல் ஸ்டாப் பண்ணாங்களா, அந்த மாதிரி மூவிஸ்லாம் ஸ்டாப் பண்ற மாதிரி கிளிக்ஸ் பார்த்தேன். நிஜமாவே பிளான் பண்ண மூவிஸ்லாம் பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் ஆகுமா இந்த வீக்கும் சரி அடுத்த வீக்கும் சரி? ரிலீஸ் ஆகும் தோணுது. மேபி சவுத்ல ரிலீஸ் ஆகும், நார்த்ல எப்படின்னு தெரியல. நார்த்ல இன்னொரு படம் பண்றாங்க தெரியல. இந்த வாரம் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியோட மாமன், யோகி பாபுவோட ஒரு படம் ஒன்று இருக்கு, ஜோரா கையை தட்டுங்கவா, அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் ஒன்று இருக்கு. ஓகே ஓகே, கையை தட்டுங்க ஜோரா சம்திங் என்னமோ. 3 படம் தான் மேஜரா தமிழ் படங்கள். மற்றபடி வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள் இந்த வாரம் சனிக்கிழமை வருது. அது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் கண்டிப்பா போலான்னு இருக்கேன் ப்ரோ. மிஷன் இம்பாசிபிள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அப்புறம் தான் மற்ற படம்லாம். ஓகே ஓகே. மலையாளத்துலேயும் சில படங்கள் ரிலீஸ் ஆகுது. பட் நரிவேட்டானா என்ன மீனிங்? நம்ம ஆஸ் யூஷுவல் தமிழ்ல நரிவேட்டைக்கு ஒரு மீனிங் இருக்கு, அந்த மீனிங்கே தான் மலையாளத்துலயும் நரிவேட்டானா இல்ல வேற மீனிங் இருக்கா? அதே தான் இருக்குன்னு எனக்கு தெரியல. நரிவேட்டைக்கு தமிழ் என்ன மீனிங்? நிறைய வேட்டையாடுறதா?
இந்த சிங்க வேட்டை அதான் புலி வேட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்களா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. எனக்கு தெரியல, பிரகாஷ் ப்ரோ ஏதாவது சொன்னாருன்னா தான் உண்டு. தலைவர் ஏதாவது பேசுங்க தலைவரே, வாய்ஸ் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? வேலையா இருக்கீங்களா? டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சுத்தி, மேபி நாய்ஸஸ். நம்ம 2 பேர் தான் பேசுவோம் போல இந்த ஃபுல் ஸ்பேஸ் முடிகிற வரைக்கும். ஐபிஎல் வேற ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. 6 மணிக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, ஒர்க் தான் காலையில இருந்து சாயங்காலம் இருந்து காலைல வரைக்கும், காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒர்க் தான் பாக்குறோம். சரி, அதுதான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருந்தது. இப்ப அது இல்லாதனால மறுபடியும் ஒர்க்கே பார்க்க திடீர்னு எங்க நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து இத்தனை 6 மாசமா இல்லாம வீட்ல இருப்பாரு ப்ரோ. வீட்ல இருப்பாரு ப்ரோ. வீட்ல முன்னாடி எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, ரூம்ல போய் கதவை சாத்திட்டு நம்ம கூட பேசுவாரு. இப்ப அப்படி இல்ல, மேட்ச் இருக்கவும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. மனுஷன் அப்படியே அதே ஒரு பழக்க தோஷத்துல இருக்காரு போல. அதனாலதான் வேற 100 போடுறாரு பாத்தீங்களா? சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் அந்த ரூம்குள்ள போய் பேச வேண்டியதானேண்ணா? பசங்க ஆக்குபை பண்ணிட்டாங்களா? ஆமா, அதான் போடுறாரு. இன்னைக்கு லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூ வந்துச்சு. ஆமா, அதை நீங்க அப்டேட்ல சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அவர் சொன்ன அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அது அப்டேட்டா இல்ல, அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் அப்டேட்டா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அதான் அவரோட லைன் அப்லாம் சொல்லியிருந்தாரு. கைதி 2, ரோலக்ஸ் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் 2 இன்னும் ஸ்டோரி ரெடி ஆகல, பட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. லியோ 2 விட மாஸ்டர் 2 பண்றதுக்கு நான் ஆக்சுவலா அவர் வந்து என்னன்னா விக்ரம் 2க்கு அப்புறம் தான் லியோ 2 சொன்னார்ல. அப்போ விக்ரம் 2 தானே ஜென்ரலா வந்து இவங்க எண்டு கேமர்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அப்போ லியோ 2 தான் எண்டு கேமா இருக்குமா? மேபி பண்ணாங்கன்னா இப்ப எப்படி லியோ 2 பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவரே சொன்னாரு, ரெஃபரன்ஸா தான் வச்சுப்பேன்னு சொன்னாரு. அதான் அந்த கேரக்டர் இல்லாம தான் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் இல்லாம இருந்தா அவர் இதுக்கப்புறம் படம் நடிக்கிறான்னு முடிவு பண்ணியிருக்காதான் இப்போ இருக்குது. பட் ஃபியூச்சர்ல மேபி டிசிஷன் சேஞ்ச் ஆகாம அதே டிசிஷன்ல இருந்தாங்கன்னா மேபி இருக்கலாம். ஆக்சுவலா அவர் சொன்ன ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ஆல்ரெடி ஸ்பேஸ்ல சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். என்னன்னா கூலி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு லோகேஷ் வந்து என்னன்னா ரஜினி சார்ட்ட சொன்ன ஒரு கதை வேற, ஆனா இப்ப படமா கூலி பண்ணிட்டு இருக்க கதை வேற அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பேஸ்லயே டிஸ்கஷன் போன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, அது இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு ப்ரோ. ஆமா, அவரே இப்ப சொல்லியிருக்காரு, அதனாலதான் சொன்னேன். ஆமா, நம்ம ஸ்பேஸ்லயும் டிஸ்கஷன் போச்சு அந்த கதையும். ஆனா ரஜினி சார் ஓகே தான் சொல்லியிருக்காரு. சடனா லோகேஷ் தான் இல்ல இது வேண்டாம் சார், நம்ம வேற ஒன்று ட்ரை பண்ணலாம்னு ஒன்று போயிருக்காங்க. எஸ், கரெக்ட். மணிமேகலை ஏதாவது சொல்லணுமா? திடீர்னு ஸ்பீக்கர் வந்திருக்கீங்க. இல்ல, ஒரு ஜீவன் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க. நீங்க எல்லாம் என்ன இப்படி ஒரு ஒரு உணர்வை காட்டாம இருக்கீங்க? எல்லாரும் அஜித் ஃபேனு, வேற வேற ஃபேனா இருக்கனால என்னன்னா இது கோஇன்சிடென்ஸா இல்ல டைமிங்கான்னு தெரியாது மேடம். எப்படின்னா நான் கொஞ்ச நாளா ஸ்பேஸ்ல நான் கவனிச்ச விஷயம் என்னன்னா, நான் ஸ்பேஸ் வராத அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து நான் ரெக்கார்டிங் கேட்பேன். ஸ்பேஸ் பயங்கர ஜாலியா போயிருந்திருக்கும், ஃபன்னா போயிருந்திருக்கும். ஏன்னா பேசவே விடாம மாறி மாறி பேசிட்டுலாம் போயிருந்திருக்கு ரெக்கார்டிங்லாம். நான் என்னைக்கா ஒரு நாள் வந்து ஸ்பேஸ்ல நான் பேசணும்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஸ்பீக்கர்லாம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஸ்பீக்கர்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. பட் நான் எனக்கு பர்சனலா இவங்க ஸ்பேஸ்ல ஒரு சூனியம் வச்சிருக்காங்க. இவங்க ஸ்பேஸ்க்கு மேல வந்து பேசினாலே மைக் போயிடும். கொஞ்ச நேரம் பேசினாவே மைக் போயிடும். அது இவங்க ஸ்பேஸ்னு இல்ல மேடம். உங்க சைடுல நீங்க கேட்சஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும் உங்களுக்கு. இல்ல ஏதாவது பக் இருந்தா போயிடும். நான் வேற ஸ்பேஸ்ல எல்லாம் நடக்கிறதே இல்ல. எனக்கு இங்க வந்தா மட்டும்தான் மைக் எடுத்து விட்டுருவாங்க. 10 பேர் குறுக்கிட்டு அன்னைக்கு நான் கூட ஏதோ எனக்கு பொங்கல் வைப்பாங்கன்னு நினைச்சு பாரு. நீங்க யூடியூப்ல அட்மின் வந்து என்னன்னா இந்த ஸ்பேஸுக்கு அட்மின் வந்து என்னன்னா பரணி, அவரை கேளுங்க, அவரே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பாராட்டி தான் வந்து யூடியூப்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, நீங்க பாக்கலையா? நான் உள்ள போய் பாக்கல, ரொம்ப திட்டிருக்க போறாங்கன்னு நினைச்சு நான் உள்ள போய் பாக்கல. உங்களதான் எல்லாருமே பாராட்டி இருந்தாங்க. மணிமேகலை என்டர்டெய்னிங் எல்லாம் போட்டிருந்தாங்க அன்னைக்கு. அடுத்த நாங்க சொன்னோம், நாங்க உங்களை பத்தி. நீங்க தான் அன்னைக்கு வரல. நீங்க உங்களை பத்தி நீங்க வந்து நாங்கெல்லாம் நெகட்டிவ் பரப்புறோம்னு நினைச்சுட்டு இருக்கீங்க.
நான் என்ன ஆமா, பண்ண சொல்றேன்? நெகட்டிவ் படுத்துறதை விட என்னோட ஸ்பீக்கரை முதல்ல எடுத்து விடுறீங்க. அதுதான் முதல்ல கண்டனத்துக்குரிய செயல். நான் ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, அக்செப்ட் பண்றதே கிடையாது. சரி, இப்ப ஏதாவது இம்பார்ட்டண்டா சொல்லணுமா உங்களுக்கு? இல்ல, உங்க உங்க ஸ்பேஸ்ல பொதுவா நான் ஸ்பீக்கருக்கு அவ்வளவு கேட்டு கேட்டு கொடுங்க கொடுங்கன்னு கீழே கமெண்ட் போடுவேன். நான் இன்னைக்கு ஸ்பீக்கரே இல்லாம இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல வந்தேன். ஓகே. நான் கூட ஞாயிற்றுக்கிழமை சரி வெட்டியா இருப்பீங்களோன்னு நினைச்சிட்டு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். அதுவும் உண்மைதான். ஆனாலும் நான் வந்து இப்பதான் எங்க ஊர்ல ரொம்ப நாள் கழிச்சு சூரியனே வந்திருக்காரு. அதனால சன்செட் பார்க்க போறேன். எத்தனை மணின்னு அடிச்சு பார்த்தேன். அது சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்பதான் ரொம்ப லேட், எல்லாமே லேட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கும்போதுதான் சரி அப்படியே உங்க ஸ்பேஸ் எட்டி பார்த்தேன். நீங்களாம் என்ன பேசுறீங்க அப்படின்னு. ஆனா உண்மையா நீங்க சூர்யா படத்துக்கு பாட்டு பத்தி அவ்வளவு பேசுறாங்க, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. லிரிக்ஸ் அந்த இவங்க யாருங்க எழுதுனதெல்லாம்? விவேக் தானுங்களா? விவேக் அவங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க இந்த வரிகள்லாம். நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், இப்ப எதுவுமே சொல்லலையே. நீங்க என்ன சொல்றது, பரணியோட குரல்ல சொல்லுங்க. ஒரு மகிழ்ச்சியோ ஏதாவது ஒண்ணு வந்து என் குரல்ல மகிழ்ச்சி வராது. அது அப்டேட் சொல்லும் போதும் சரி, ரிவ்யூ சொல்லும் போதும் சரி. நான் வந்து இப்ப மாவீரன் சொல்லுவாரு, எனக்கு தெரியாது, நான் ஸ்பேஸ் ரெக்கார்டிங்கும் பெருசா கேட்க மாட்டேன். மாவீரன் சொல்லுவாரு, நான் எது பேசினாலுமே அந்த அப்டேட் சொல்றப்பயோ இல்ல வந்து ஏதாவது ரிவ்யூ சொல்றப்பயோ வந்துட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அதுதான், இதெல்லாம் ஒரு ஞானி நிலைமை தெரியுமா? இதெல்லாம் ஒரு புத்தரோட நிலைமை. குரல்ல ஒண்ணுமே தெரியாம அப்படியே ஒரு சமமா ஒரு மாதிரி பேசுறதுலாம், இதெல்லாம் வந்து ஒரு புத்தர் மாதிரி இருக்கிறவங்களால தான் முடியும். அதை எப்படி எங்க கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? எனக்கெல்லாம் அப்படி இல்ல, சந்தோஷமான கத்திடுவேன். இல்ல எதனா என்னோட குரல் மாடுலேஷன் அந்த மாதிரி மாறும். நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? கத்துனேன்னா எங்க அம்மா வந்து என்னைய கத்துவாங்க, இங்க எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க, அப்படின்னா கத்திட்டு இருக்கேன்னு சொல்லி. அதனால நான் வந்து சரி, எவ்வளவு தூரம் வந்து ஸ்பீக்கருக்கும் கேட்கற மாதிரி பேசணும், அமைதியாகவும் பேசணும், அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்றதுதான். ஆமா, சம்டைம் கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி வேற கேக்குது. இது என்னது, இவ்வளவுலாம் சமநிலைமையால ஒரு மனுஷங்க இருக்க கூடாது. நம்ம வந்து நம்மளுக்கு என்ன மனசுல தோணுதோ பேசுறோமோ, அந்தந்த அதுக்கு தகுந்த மாதிரி குரல்ல கொஞ்சமாவது ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும் இல்லையா? அப்படியே சமமா இருக்கு குரல். அதுதான். நீங்க இப்ப GTA 6 ஆரம்பிங்க, என்னோட எக்ஸ்பிரஷன் மட்டும் பாருங்க. அப்படின்னா என்ன? வீடியோ கேம். ஐயோ, நான் ஏற்கனவே நான் பாக்குற பிரதீப் ஆண்டனி எல்லாமே கேம பத்தி தான் பேசுவேன். எனக்கு அது ஒண்ணுமே புரியாது. கேமு, டிவி, கார்ட்டூனு, இது அதுல வர ஒரு பேர் கூட என்ன எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் சரி, இல்ல. நீங்க ஏதோ கெனேவாலெல்லாம் வந்து வீடு வாங்கியிருக்காங்களாமே, புதுசா கேள்விப்பட்டேன். ஐயோ, இந்த கதையெல்லாம் யார் சொன்னது? சும்மா நானே அடிச்சு விடுறதா? இங்க வாடகை கட்ட முடியாம உட்காந்துருக்கேன். இத்தனை லட்சத்துக்கு வாடகை கட்டினா ஊர்ல ராஜா மாதிரி வாழலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்க. அதுக்கு பேசாம நம்ம ஊர்லயே வாழலாம் தானே. ஆனா நீங்களே கிண்டல் பண்ணுவீங்க. எனக்கு நம்ம ஊர் தான் பிடிக்கும். ஆனாலும் சுவிட்சர்லாந்து பிடிக்கும், கரெக்டா? ஆனாலும் சுவிட்சர்லாந்து பிடிக்கும்னா வாழ்றோம் இல்லையா? அது என் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கு. என் பிள்ளைங்களுக்கு ஊருக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது. வெயிலாமா அது அவங்களுக்குலாம். நம்ம ஊர் வெயில் தாங்க மாட்டோம். ஏன்னா அப்படி இப்படின்னு இங்கே பிறந்ததுனால அவங்களாலதான் இங்க வாழ்றேன். நான் வந்துடுவேன் ஊருக்கு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஆனா இங்க வெயிலே வர மாட்டேங்குது. 20 டிகிரி இல்ல 15 டிகிரி அந்த லெவல் வர்றதுக்கே ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, வெயில் இல்லாத நாடு நல்ல நாடு, ஜாலியா இருக்காது. ஜாலியா இருக்கும். உங்க ஊர் அப்படி இருக்கு? கேரளால வெயில் கம்மியா தானே இருக்கும்? அப்படிலாம் இல்ல, நீங்க வேற. வெயில்லாம் நல்லா கொளுத்தும். உண்மையாவா? உண்மையா சம்மர் டைம்ல அப்படிதான் இருக்கும். நான் கேரளால வந்திருக்கேனே, ரொம்ப நல்லா இருக்குமே. இப்ப அப்படி கிடையாதுங்க, முன்னாடி தான் அப்படி இருந்துச்சு கொஞ்சம், பட் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா அந்த ஊர் உண்மையாவே கேரளால எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அந்த ஆள் நடமாட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காம ஒரு படத்துல இவரு கேட்பார்ல, தனுஷ், யாராச்சும் இருக்கீங்களா அந்த மாதிரி இருக்குங்க ஊரே. பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னா நைட் டைம்ல பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா பயமா இருக்கும். அப்படி இருந்துச்சு அந்த ஊரு. நம்ம ஊரு பாத்துங்க, எங்க எந்நேரமும் கலகலன்னு இருக்கும் நம்ம ஊரு. ஆளுங்க எப்பயுமே இருப்பாங்க. இப்ப எல்லாம் மாறிடுச்சுங்க, கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுல. ஆனாலும் இப்பயும் 8 மணிக்கு மேல பெருசா பஸ் ஓடாது, அது வேற விஷயம். அந்த ஏலக்காலாம் இருக்கும்ல, அந்த ஏலக்காய் தோட்டம், அப்புறம் தேயிலை தோட்டம், அது மாதிரி எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் நடந்து போவே பயமா இருக்கும். அது அந்த தண்ணி எல்லாம் ஆனா தண்ணி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, அந்த அந்த இடத்துக்கெல்லாம் வந்து கேக்குதா?
கேக்குதுண்ணா. அப்பா இந்த ரூம்குள்ள வரக்கூடிய போதும் போதும் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம டெய்லி 8 to 10 முன்னாடி ஸ்பேஸ் நடத்திட்டு இருந்தோம். அப்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. நடுவில் திடீர்னு இந்த மேட்ச் டைம்ல 9 to 10 9 to 10 போனோம்ல. அதனால 9 மணிக்கு தான் நம்ம ரூமுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம இந்த 8 மணில இருந்து விட மாட்டாங்க. இப்ப திரும்ப வந்து அதை பிடிக்க காட்டி போதும் போதும் ஆகுது. அது போக என்னன்னா நம்ம லிசனர்ஸும் வந்து 9 மணிக்கு செட் ஆயிட்டாங்க போல இருக்கு. 8 மணிக்கு போறதுக்குள்ள 9 மணிக்கே போட்டு போயிடலாம் போல இருக்கு. இந்த லிசனர்ஸ் வர மாட்டாங்க, அந்த முன்னாடி பேசுற ஸ்பீக்கர்ஸ் வர மாட்டாங்க, நம்மளே பேசிக்க மாதிரி இருக்கு இப்போ ரிப்பீட்டடா. அது ரொம்ப போரிங் ஆயிருக்கு. நாளைல இருந்து 9 மணிக்கே போட்டுருவோமா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நாளைல இருந்து 9 மணிக்கே போட்டுருவோம். அப்புறம் சுகன் பிரதர் நீங்க பேசும்போது வந்து கரெக்டா வந்து என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அது கோ இன்சிடென்ஸா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு வந்து பேச முடியாத நிலைமைக்கு ஆயிருது தவிர மற்றபடி பேச முடியாது பேசக்கூடாதெல்லாம் இல்லை. கரெக்டா மைக் ஆன் பண்ண முடியாது. இப்பயே பாருங்க பேக்ரவுண்ட் அவங்க நாய்ஸ் கேட்குது, அம்மாலம் தட்டுறது, திருவிழா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து மேலே கொட்டிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல தலைவரே, நன்றி. இங்க பாருங்க பிரகாஷ், உங்க ஸ்பேஸ் பத்தி நான் குறை சொன்னா கூட அவங்க எவ்வளவு வக்காலத்து வாங்குறாங்க பாருங்க. உங்க ஸ்பேஸ் உண்மையா எனக்கு ஸ்பீக்கரே தர மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா அவங்க எவ்வளவு ரீசன் சொல்றாங்க பாருங்க. யாருக்கும் ஸ்பீக்கர் தராமலாம் இருந்தது இல்லை. நீங்க வரும்போது ஃபுல்லாக ஸ்பீக்கர் வாங்கிடுறீங்க உடனே. இல்லைன்னா 10 கமெண்ட்டை போட்டு எப்படி மிரட்டினாச்சும் வாங்கிடுவீங்க. மற்றவங்களாம் ஸ்பீக்கர் இல்லைன்னு சொன்னா கூட லாஜிக் இருக்கும். நீங்களாம் ஸ்பீக்கரே வரலன்னு சொன்னீங்கன்னா லாஜிக்கே இருக்காது. ரைட், அதை விடுங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன தெரியல, ஒரு 3 நாளாவே பரணி, 3 நாளாவே ஸ்பீக்கருக்கு இஷ்டம் இல்லை பரணி. 3 நாளாவே ஒரு ஸ்பீக்கருக்கு இஷ்டம் இல்லை. பேசாம 9 மணிக்கே போட்டலாம், ரிலாக்ஸா இருக்கும். நிறைய பேர் பேசலாம், புதுசு புதுசா இடத்துல பேசலாம். இல்லைன்னா நம்மளே பேசிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப போர் அடிக்குது. இல்ல பிரகாஷ், ஒண்ணு கேட்கணும். உங்க ஊர்ல என்ன திருச்சினா நிறைய பேர் வராங்களாட்டுக்கு? திருச்சில என்ன ரொம்ப ஃபேமஸா இருக்கு, எல்லாரும் நிறைய பேர் வராங்க, ஏர்போர்ட்டே கலகலன்னு இருக்கு. அட வராங்கன்னு எங்க வராங்க? திருச்சிக்கு வராங்களா இல்ல திருச்சில இருந்து வெளியே வராங்களா? எங்க திருச்சி ஏர்போர்ட் தாங்க எல்லா நியூஸ்லயும் வருது. நிறைய பேர் வந்திருந்தாங்களே, இப்ப நான் நியூஸ்ல பார்த்தேன். புரியலையே, திருச்சியில அப்படி என்ன இருக்குன்னு வராங்க? என்ன யாருமே நியூஸ் பார்க்க மாட்டீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல, சிலம்பரசன் வந்திருந்தாருல, அதுக்காக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி சூரி வந்ததுக்கு காரணம் வந்து மாமன் பட ஷூட்டிங் திருச்சியில நடந்துச்சு. அடுத்து வந்து அந்த படத்தோட இயக்குனர் திருச்சிக்காரருங்கிறதுனால திருச்சியில வந்து ஷூட் ப்ரொமோஷன்ங்கிறது திருச்சியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு முன்னாடி திருச்சியில இருந்து ப்ரொமோஷன் ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க திருச்சி வந்திருந்தாங்க. அப்புறமேட்டு ஒரு ஈவெண்ட் நடந்தது, அதுக்காக சில செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. நேற்று வந்து ஒரு காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கு சிம்பு வந்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து இல்லைங்க, நமக்கு அந்த கூட்டத்துல போறதெல்லாம் நமக்கு பிடிக்காதுங்க. ஒரு 5000 பேர் 2000 பேர் இடத்துல நம்ம எங்கேயுமே பிடிக்காது. இன்னைக்கு பயங்கர ஃபெஸ்டிவல் மூடு, எல்லா இடமும் கூட்டம் தான். ஆனா எனக்கு கூட்டம்னாலே அலர்ஜி, நானும் போக மாட்டேன். சரி, என்ன டாபிக் இல்ல, என்ன பண்ணலாம்? நீங்க தான் சொல்லணும். எங்க முன்னாடிலாம் நல்லா அந்த பாட்டு அது இதுன்னு கவிதை அது மாதிரிலாம் பேசுவீங்கல்ல, ஏதாவது புத்தகம் அந்த மாதிரியாச்சும் ஏதாவது டாபிக் பேசுங்களேன். எப்ப பார்த்தாலும் சினிமாவே பேசி என்ன வரப்போகுது? போய் சண்டை தான் பிடிக்கிறாங்க. டெய்லி ஒரு 10 ஸ்பேஸ் ஓடுது சண்டை. பாட்டு போட்டா மட்டும் என்ன ஆக போகுது? அப்பயும் இதே நடக்குது, எல்லாம் ஓடிடுறாங்களே. ஓடிடுறாங்களா? ஆனா எனக்கு என்னமோ உள்ள எக்ஸ்குள்ள வந்தாலே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங் வருது. எத்தனை ஸ்பேஸ் ஓடுது தெரியுமா, தப்பான தலைப்புகள்ல. ஏன் இவ்வளவு மனிதர்கள் இவ்வளவுதான் இருக்காங்க? அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. மணிமேகலை, எஸ், எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அதுவும் சோசியல் மீடியான்றது ஒரு புது உலகம். நேர்ல பாக்குற உலகம் புது உலகம்லாம் இல்ல, இங்க இருக்கவங்களும் மனுஷங்க தானே. இல்லைங்க, இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ சில பேர் டிபியே வைக்காம திடீர்னு வந்துட்டு ஏதாவது போட்டோம்னா திடீர்னு வந்து திட்டுவாங்க. எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியாது. நான் அந்த படத்தை பத்தி தானடா போட்டேன்னா திடீர்னு திட்ட ஆரம்பிப்பான். எதுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு நான் யாருன்னு தெரியாது, என்ன அவனுக்கு தெரியாது. அதுவும் வந்துட்டு போய் பார்த்தோம்னா 4 ஃபாலோவிங், 10 ஃபாலோவர்ஸ், அவ்வளவுதான் இருக்கும்.
சும்மா திட்டுவாங்க. ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. நான் திட்டினா மட்டும் உனக்கு தெரியவா போகுது? என்னை திட்டுறவங்களும் எப்படி தெரியுமா திட்டுறாங்க? மேகலைன்னு கூப்பிடுறாங்கன்னா, என்னடா நீ எனக்கு பேர் வச்சியா என்ன? எப்படி என் பேர் இவ்வளவு சுருக்கி கூப்பிடுறதுன்னா உனக்கு யாரு உரிமை மேகலன்னு கூப்பிடுறது உங்களுக்கு திட்டுற மாதிரி இருக்கா? ஏங்க மேகலைன்னு கூப்பிடுறதே திட்ட அது வந்து ஒரு காமெடிங்க. அவரெல்லாம் வந்து அவரெல்லாம் சந்தில போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்கானுங்க. கமெண்ட்ஸ் போய் பாக்குறீங்களா இல்லையா? பாவமா இருக்கு பாக்குறது. அதனாலதான் நான் பரணிக்கு சப்போர்ட் பண்றேன் நிறைய வாட்டி. ஏங்க இப்படி பண்றீங்க? ஒரு பையன் ஏதோ மாற்று கருத்து சொன்னா இவ்வளவுலாம் வந்து அடிப்பீங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல மேகலைன்னு சொல்றது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வேற பேர்ல என்கிட்ட சண்டைக்கு வர மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் வரும். என்ன யாருடா நீ எனக்கு பேர் வச்ச மாதிரி கூப்பிடுற? அதோட அந்த மணிமேகலை காமெடி இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே ஏதோ காமெடி பண்ற மாதிரி. ஆனா எனக்கு என்னவோ எல்லாரும் வந்து ரொம்ப வேணாம், இன்னும் நிறைய பேர் அப்புறம் பொங்கல் வச்சிருவாங்க வேணாம். ஆனா எனக்கு எதனால ஒரு கருத்து சொல்ல இல்ல, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். அந்த மேகலை மணிமேகலைங்கிற காமெடி வந்து உங்களுக்கு புரிஞ்சு அதை நீங்க கரெக்டா கேட்ச் பண்ணிட்டீங்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க எப்படி கூப்பிட்டுருக்காங்க, எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டீங்க. ஹலோ என்ன பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நினைச்சீங்களா? நானும் இல்லங்க, சீரியஸாவே எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. பரணிக்கு இன்னமும் புரியாது அது என்னன்னு. பெரியவங்கண்ணா அவங்க அந்த படம் பார்க்காம இருந்திருப்பாங்களா? இல்ல, அவங்க அந்த படம் பார்க்காம இருந்திருப்பாங்கிற ஆச்சரியம் இல்ல. நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு பாருங்க. பேரை வந்து நான் இந்த சோசியல் மீடியாக்குள்ள வந்ததுல இருந்து என் பேர் 50 காப்பியங்கள்ல ஒண்ணு, தமிழுக்கு ரொம்ப இதான ஒண்ணுன்னு யாருமே சொன்னது கிடையாதுங்க. பாக்குறவங்க எல்லாருமே மணிமேகலைனாலே எனக்கு அந்த காமெடி ஞாபகம் வருதுன்னு கமெண்ட் வந்து நான் கேட்காத நாளே கிடையாது. அதனால எனக்கு அந்த பேரை கூப்பிட்டோன்னு அப்படி தெரியும். பிரகாஷ் ரொம்ப ஓவர் என்ன இதெல்லாம். உங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்குன்னே எங்க அண்ணா உள்ள இறங்கிருக்காரு. அவர் பேசுவாரு இப்ப பாருங்க. பரணி ப்ரோட ஃபேன் வந்திருக்காரு. சுகன் வந்து பில்டப் கொடுத்தது வந்து சுகுமார் ப்ரோக்கு, எனக்கு இல்ல. இல்ல ப்ரோ, அபியூஸ் பண்ணா பண்ணிட்டு போங்க ப்ரோ, அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. யாரு முதல்ல மாவீரன் ஆட்டிங்க. மாவீரன் போய் உட்காந்துருக்க ஸ்பேஸோட தலைப்பெல்லாம் கேவலமா இருக்கு. மாவீரன் வந்து மாவீரன் போய் உட்காந்துருக்கனாலதான் அந்த ஸ்பேஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல போய் உட்காந்துருக்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இல்ல மணிமேகலை அவர் வந்து ஏற்கனவே இதே ஸ்பேஸ்லயே வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஸ்பேஸ் போட்டாலும் சரி, இது இல்ல வேற ஸ்பேஸ்ல போனாலும் சரி, இந்த ஃபேன் ஃபைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ரொம்ப அபியூசிவா போச்சுன்னா அவர் பேசாம கேட்டுட்டு வந்துடுவாரு, இல்லன்னா போய் பேசுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு வயசுக்கே மரியாதை இல்லைங்க. ரொம்ப கேவலமான தலைப்பு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள யார் தலை தெரியுதுன்னு பார்த்தா மாவீரன் தலை தான் தெரியுது. இதுக்கு அவரும் அவரோட ஃபேனா வேற இருக்காரு. ஆமா, வேற என்ன பண்ணணும்? அவரு இந்த இன்டிஆர் 23 புலிகேஸ்ல வடிவேல் வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணுவார்ல, மல்யுத்தத்துக்குன்னு ஒரு மைதானத்தை கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க அடிச்சுக்கோங்க எல்லாரும் அப்படின்னு, அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாரு. அவங்களே வந்து நல்லா பேசிட்டு இருப்பாங்க, இவர் எதுவுமே பேச மாட்டாரு. சூர்யா அபியூஸ் பேச ஓடிட்டு இருந்துச்சு, அங்க போய் ஜாலியா கேட்டிருந்தேன் கதருங்கடா அப்படின்னு அவரோட அபியூசிவ் ஸ்பேஸ்ல போய் கேட்டிருக்கீங்க, அதுவும் ஜாலியா இருந்தீங்கன்னா எனக்கு புரியலையே. அவனுக்கு இப்ப அபியூஸ் பண்றதால என்ன ஆக போகுது? எனக்கு என்ன ஆக போகுது? சூர்யாக்கு என்ன ஆக போகுது? போய் அவனுக்கு பாட்டுக்கு ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி கத்திக்கிட்டே இருங்கப்பா, வெரைட்டியா கத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல, ஒருத்தர் மியூட் போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு, அவர் ஃபர்ஸ்ட் பேச வச்சிருங்க. அதுதான் உள்ள வந்தோடனே நான் வந்துட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக எல்லாருக்கும் மியூட் போட வேண்டியது. அது எப்பயுமே அவர் அப்படி பண்ணுவாருங்க. என்ன ஒரே பிரச்சனையா போயின்னு இருக்கு. மணிமேகலையை ரொம்ப வந்து பண்றாங்களாங்க, புல்லிங் பண்றாங்க, அவங்கள கலாய்க்கிறாங்க. மணிமேகலை எப்போ வந்தாலும் கம்ப்ளைண்ட். அவங்க எப்படி திட்டிருக்காங்கன்னு கேளுங்க, அவங்க திட்டின வார்த்தையை கேளுங்க. என்ன சொன்னாங்க மணிமேகலைய சொல்லலாமா? அவங்க கேட்டு கேளுங்க. ஆமா சொல்லலாமா? கேட்டுக்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து டீசெண்டா சொன்னேன். என்ன வந்து அடிமைன்னு தான் சொல்றாங்க. அதை விட இல்லங்க, அதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே உங்க சொல்லி திட்டுறாங்க, அதை சொல்லலாமான்னு கேக்குறேன். கேட்கலாமா? சொல்ல உங்களோட அனுமதியோட சொல்லலாமான்னு கேக்குறேன். என்ன சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன பெர்மிஷன்? இல்ல கேட்கல. ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, நம்ம சொல்லிட்டு அதுவும் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லது. இந்த பயம் இருக்கணும், எப்பயும் பயமா இருக்கு. சுமார் ப்ரோ, அவங்கள என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? மணிமேகலைய என்ன சொல்லி கூப்பிட்டாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியும்? அட என்ன போங்க, நேரம் வந்து கொந்தளிக்க வேணாமா நீங்க? அவங்கள சொன்னா மேகலைன்னு கூப்பிட்டாங்க அவங்கள. அந்த சுமார் அந்த காமெடி வரும்ல, பிரச்சனை என்னன்னா அவங்க வயசுக்கு அப்படி கூப்பிட கூடாதுல்ல.
அதுதான் அந்த மாதிரி பீப்புள்ஸ் இல்ல கரெக்ட் தான். சீனியர் சிட்டிசன் அப்படி கூப்பிடக்கூடாது. சீனியர் சிட்டிசனுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். அதுவும் அதுதான் அதுதான் அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுதான் வந்து அவங்க வந்து கோவப்பட்டதுக்கான காரணமும். அட சரிங்க தாத்தா, நீங்களாம் ரொம்ப சீனியர் சிட்டிசன். இல்லைங்க, நீங்க கோவப்பட்டீங்கன்றதுக்காக சொன்னாங்க. அட நாள கோவலப்பட மாட்டேங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு எமோஜி, வடிவேல் எமோஜி போட்டு வந்துருவேன். அவங்க கூட அதுக்கு மேல பேசுறது வேஸ்ட்னு. ஆனா உண்மையா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சுங்க. நான் அன்னைக்கு ரொம்ப கோவமா பேசிட்டு போனேன் எல்லாரையும். ரொம்ப பொங்கல் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஒரு பொங்கல் கூட வைக்கல. மணிமேகலை, உங்களுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாட்டு மட்டும்தான் வாழ்க்கை. படம்லாம் பார்க்கவே மாட்டேன். இல்ல நான் சாரி, நான் சும்மா ரேண்டமா அவங்க ப்ரொஃபைல் இப்போ பார்த்தேன். நான் ஓப்பன் பண்ணேன், போய் பார்த்தா 1 சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா மதன் கார்கி. மதன் கார்கி சப்ஸ்கிரிப்ஷன் அவர் மாசம் 250 ரூபா போட்டுக்காரு. அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவ்வளோ முரட்டுத்தனமான வேணா அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான். ஐயோ, பாட்டுக்காக இல்ல, தமிழுக்காக. தமிழ் என் உயிர் அப்படிங்கிற மாதிரி தமிழுக்காக. அவர் நிறைய தமிழுக்காக பண்றாரு இல்லையா, நிறைய இடத்துல போய் பண்றாரு. அதனால அது தமிழுக்காக பண்ணது, பாட்டுக்காகன்னு இல்ல. ஓகே ஓகே ஓகே, நைஸ். எங்க கவிஞர் ஃபேமிலியே தமிழுக்காக நிறைய பண்றாங்க. அதனாலதான் நான் வக்காலத்து வாங்குறேன். யாரு யாரு? டெய்லி நான் அந்த ஸ்பேஸ்ல வந்து பேசுறேன், மூஞ்சிலே குத்திடுவேன். இளையராஜாவா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. நீங்க டெய்லி எங்கங்க சொல்றீங்க? கான்செர்ட் ஃபெயில வச்சு கான்செர்ட் நடக்குமா நடக்காதுன்னு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை வச்சுதான் ஞாபகப்படுத்துனீங்க. இளையராஜா மறுபடியும் வராருன்னு போட்டிருக்காங்க. ப்ளீஸ், தெரியாம ஞாபகப்படுத்திட்டேன். அச்சோ, இளையராஜா வராரு, யுவன் வராரு. யுவன் அடுத்த நாள், ஃபர்ஸ்ட் இளையராஜா ப்ரோக்ராம், அடுத்த நாள் யுவன் போடுறாங்க. வெள்ளிக்கிழமை வர இளையராஜா இது போடுறாங்க. எனக்கு அதனால டென்ஷனா இருக்கு. இப்ப எந்த இடம் போடுவாங்கன்னு தெரியலையே. எங்க இடத்துல இருந்து தூரமா போடுமா, அந்த மாதிரி இப்பயே தலைவலி மாதிரி இருக்குது. இப்பயே ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் பண்ண முடியாது. நான் வந்து இதுதான் கேன்சல் பண்ணுவேன். ஏற்கனவே அந்த கேன்சல் பண்ண டிக்கெட்டுக்கு எனக்கு அவங்க இன்னும் காசு திருப்பி தரல. அது இதுக்காக பே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் இது பண்றேன். அப்படி ரொம்ப தூரமாலாம் வச்சாலும் நான் போக முடியாதுங்க. வெள்ளிக்கிழமை வேலை நாள் என்னால போக முடியாது. ஓ, ஒர்க் பண்றீங்களோ? மறந்துட்டேன். சரி சரி, நீங்க பேசுங்க. நான் பாட்டுக்கு நானே எப்ப பார்த்தாலும் ஸ்பீக்கர் வந்தா நானே அதிகாரம் பண்ணி உங்க எல்லாரையும் இது பண்ணிட்டு நீங்க தான் எல்லாரையும் அடிமைப்படுத்துறீங்க. அண்ணா, ஏன்னா பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? உண்மையாவே வயசுக்கு அடிமை. முதலாளி மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. இல்லங்க, உங்க வயசுக்கு எப்பவுமே நாங்க வந்துட்டு ஒரு மரியாதை கொடுப்போம் கண்டிப்பா. ரொம்ப நேரமா இன்னைக்கு மகேஷ் பிரதர் அமைதியா இருக்கிறாரு. ஆமா, அவங்கள நான் போன தடவை திட்டி விட்டு போயிட்டேன் மகேஷ். அதனால நீங்க இருக்கனால யாரும் பேச கூட பயப்படுறாங்க, மைக் ஆன் பண்ணவே பயப்படுறாங்க. மரியாதை கொடுத்து அவங்க அவரை ஏங்க இல்ல இங்க பாருங்க, இல்ல ஒரு நிமிஷம், இல்ல தாரணி இதை யோசிப்பாங்க. மகேஷ் ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு சீனியர் சிட்டிசன், அவரே மரியாதை கொடுக்குற அளவுக்கு இவங்க பெரிய சீனியர் சிட்டிசன் பாத்துங்க. ஐயோ, எனக்கு மகேஷ் ப்ரோ அன்னைக்கு போட்டோ 2 மாங்கா அடிக்கிறாரு பிரகாஷ். இல்ல, நீங்க தான் சொன்னீங்களா போட்டோ போட்டிருக்கான்னு. நான் அப்புறம் தான் வந்து போய் பார்த்தேன்னு. அப்புறம் தான் யோசிச்சேன், ஐயோ இவ்வளவு பெரிய மனுஷன் கூட நான் வந்துட்டு இவ்வளவு ஜாலியா பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் மரியாதையா பாத்து. ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஏதோ சீனியர் சிட்டிசன் அப்படியே ரிட்டையர்மென்ட் வயசானவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் மகேஷ் ப்ரோவை சொன்னேன். யாரா இருந்தாலும் தான் சொல்லுவேன். ப்ரோக்காக தான் அவங்க வாதாடுறாங்க. ஓகே ஓகே, நான் எல்லாரையும் வந்து திட்டி விட்டேங்க. ஏன்னா எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கோவமா வந்துருச்சு. அதனால தப்பா நினைச்சேன். உங்களதான் வந்து யூடியூப்ல மாஸ் சிங்கப்பெண்ணெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நகர மறுபக்கம் படத்துல இசிட் அப்படின்னு வடிவேலு படுத்துக்கிட்டே கேட்பா அப்படிங்கல, அது மாதிரிதான் அன்னைக்கு வந்து. இல்ல அன்னைக்கு அவங்க மணிமேகலைக்கு வந்து ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான். ஒரே ஒருத்தர் தான் கேட்டிருந்தாரு, அதாவது நெகட்டிவ் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சோசியல் மீடியா முழுக்க நெகட்டிவ் மட்டும் தானே, நெகட்டிவ்க்கான வேர்ல்டு தானே அது. அதுக்குள்ள வந்துட்டு இவங்க எப்படி, அதாவது நரகத்துக்குள்ள வந்துட்டு வந்து
இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஒருத்தர் ஒரு கமெண்ட் மட்டும், மற்ற எல்லாமே அவங்க சப்போர்ட்டிவா தான் இருங்க இருந்துச்சு. இருங்க, நான் இந்த ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டு போறேன், டைம் ஆச்சு. அது என்ன கருத்துன்னா, அது யார் சொல்ற, அது யார் வைக்கிற சட்டம்? சோசியல் மீடியானா நெகட்டிவ்னு யார் வைக்கிற சட்டம்? நம்ம அதெல்லாம் மாத்தணும். அது என்ன ஒரு படத்துல வசனம் வரும்ல, எல்லாத்தையும் மாத்துறோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்துறோம், பாசிட்டிவா மாத்துறோம் எல்லாத்தையும். மணிமேகலை, நான் ஒரு விஷயம் இன்டைரக்டா சொல்றேன். எனக்கு நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்ப அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இப்படியே இருப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி. இன்டர்நெட் இஸ் ஸ்கேரி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு மனிதர்கள் இந்த சோசியல் மீடியால இருக்காங்க. அது என்ன மேட்டர்னு பிரகாஷ் ப்ரோக்கு நல்லா தெரியும். ஹலோ ஹலோ பரணி, உங்களுக்கு தெரியாது, நான் இந்த 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 சோசியல் மீடியாக்குள்ள வந்து நாங்க பிக் பாஸ் மூலியமா எவ்வளவு பெரிய கதைகள்லாம் சந்திச்சு இன்னைக்கு இங்க வந்து ஏன்னா ஒன்னே நிக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணுதான் தெரியாது. உலகத்துல எங்கெங்கயோ வந்து ஏதோ ஒரு சண்டை சச்சரவு நடக்கும் போதெல்லாம் யாரோ சமாதானம் பேச போறாங்க. ஆனா மணிமேகலை சமாதானம் பேச அனுப்பிச்சுட்டா பரவாயில்ல, பல 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 பஞ்சாயத்துக்கு முடியும் போல இருக்கு. இவங்க வந்து பேசுறதுல வந்து டோட்டலாவே திருப்தி, தமிழ் படம் 2 சிவா மாதிரி ஒரே இடத்துல பேசியே திருத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சமாதானத்தை பறக்க விடுறாங்க. ஆக்சுவலா சோசியல் மீடியா எப்படி இருக்குது, பரணி இப்ப ஒரு 4 நாளா இல்ல, ஒரு 4 மாசமே அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாரு. 4 மாசம் ஆனா அது 4 நாள் முன்னாடி வாங்கின அடி இருக்குல்ல, 4 நாள் வந்து பரணி இதெல்லாம் பரவாயில்ல விடுங்க. இப்ப நான் வந்து கடைசியா ரீசெண்டா ஒரு 10 ஃபாலோவர்ஸ்க்குள்ள கடைசியா நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு 10 ஃபாலோவர்ஸ்க்குள்ள நான் ஃபாலோ பண்ணியிருக்க ஒரு நண்பர்னு வச்சுங்களேன். அவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. ஃபாலோயிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 5வது ஆளோ 6வது ஆளோ இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இப்ப ரீசெண்டா தான் ஃபாலோ பண்ணேன். அவருக்கு இன்னொரு நண்பர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஷேர் பண்ண சொன்னாரு. சரி, நம்ம யாராவது ட்விட்டர்ல இருந்தா நண்பர்கள் தானே, நம்ம நண்பரோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுறேன். அவ்வளவுதான். எவன் என்ன கோவத்துல இருந்தாலும் தெரியல, 223 கோட்ஸ், 2.5 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போட்டு திட்டு. எதுக்கு அவ்வளவு வியூஸ், என்ன திட்டாங்க பார்த்தா எல்லாம் திட்டுறாங்க அவனை பிடிச்சி. என்னன்னு பாவம், அவரு யாருன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு இதுக்குள்ள பஞ்சாயத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆஹ் நமக்கு ட்விட்டர்ல இருக்கிறாரு நண்பர், நம்ம ட்விட்டர்ல டைம்லைன்ல ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து அவங்களை பத்தி டோட்டலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்போம்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, எப்படின்னு தெரியல. அதாவது நமக்கு ட்விட்டர்ல நம்ம ஒரு 1000 பேர்த்த ஃபாலோ பண்றோம்னா அந்த 1000 பேர்த்துல 5 பேர் 10 பேர் ட்வீட் தான் நமக்கு ரெகுலரா நமக்கு டைம்லைன்ல காமிக்கும். அதையும் நம்ம போய் இன்ட்ரெஸ்டா பார்த்தா தான், இல்லை நம்ம ஜஸ்ட் ட்வீட் வரமா, ட்வீட் போடுறோமா, நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பாக்குறோமா, போயிட்டோமா இருந்தா நமக்கு எதுவுமே தெரியாது. ஃபாலோ பண்ணா தெரியும், இல்ல கமெண்ட் வந்தா தெரியும். நான் கமெண்ட் பெரும்பாலும் எல்லாத்தையும் கமெண்ட்டையும் படிப்பேன். அந்த போஸ்ட்டை போட்டு ஒரு சின்ன ஒர்க் முடிச்சுட்டு வந்து பாக்குறேன், ஒரு 100 கமெண்ட்ஸ், 100 கோட்ஸ் அப்படின்னு சொல்லி மேல இன்னொருத்தர் கோட் பண்ணியிருந்தாங்க. 100 கோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் பயங்கரமா ஒரு திட்டு. எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு பாரு உங்களுக்கு, நமக்கு அது தெரியாது இல்ல. நான் இதுல வேற மியூச்சுவல் ஃபாலோயர் இல்லப்பா, நானே அவரை ஃபாலோ பண்ண கடைசி 5வது ஃபாலோயரோ 7வது ஃபாலோயரோ அவரு கடைசியில இருந்து பார்த்தா. அவரை நமக்கு ஒரு 4 மாசம் பழக்கமோ 5 மாசம் பழக்கமோ இருக்கும். அது பழக்கம்னு சொல்ல முடியாது. டைம்ல அவர் நம்மள்ட்ட ஒரு, அதாவது யாரா இருந்தாலும் நம்ம வந்து அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஒரு மேக்கிங் உழைப்பு தான். நம்ம அந்த உழைப்பை பாராட்டி, யார் நீங்க என்னையே திட்டினாலும் நானே ஷேர் பண்ண சொன்னா கண்டிப்பா சரி, நான் அப்படி பண்ணியும் இருக்கேன். என்னவே பல பேர் திட்டி பல மாசம் பஞ்சாயத்து ஆகி அதுக்கப்புறம் நாங்க வந்து திடீர்னு ஒரு என்ன ஃபாலோ பண்ணி அவர் நான் ஃபாலோ பண்ணி திரும்ப அவருக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு உழைப்பு உழைச்சிருக்காங்க, அவங்க படம் எடுக்கிறாங்க, ஷார்ட் ஃபிலிமோ ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க, அவங்க உழைப்பை போட்டுருக்காங்க. அதை நம்ம ஷேர் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படின்னா நம்ம நல்லது தானே பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம பண்றது. அதுக்கே பிடிச்சி அந்த அடி அடிச்சாங்க அவங்கள. அதாவது ஒரு 200 கடைசியா நான் ட்வீட்டை டெலிட் பண்றப்ப 250 கமெண்ட்ஸ் என்னமோ, 250ல 225 அவரை திட்டி, அந்த ஷேர் பண்றக்கா 25 என்ன திட்டி, அந்த இது ஷேர் பண்ணலாமா, அப்படி ஷேர் பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு. மூவிக்கு போடுற ட்வீட்டை விட ரீச் வந்து செம்ம ரீச்சா இருந்தது. எனக்கே நீங்க அந்த போட்டிருந்தீங்கல்ல இத்தனை கோட்ஸ் அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் நானே இந்த ட்வீட்டை கவனிச்சேன். மணிமேகலை என்னன்னா, ஆமா நீங்க தான் கொடுக்குறீங்க சம்பளம், எல்லாரும் சம்பளம் கொடுக்குறாரு. எனக்கு ஒரு 2.5 லட்சம் வியூஸ் போயிடுச்சு, 3 லட்சம் வியூஸ் போயிடுச்சு, எனக்கு ஒரு 3 லட்சம் அள்ளி கொடுத்துட்டாரு. ஏங்க நீங்க அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு முதல் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவரு எப்பேற்பட்டவரா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு படைப்பை கொடுத்துருக்காங்கன்னா அந்த படைப்பை நம்ம ஷேர் பண்றோம், அவ்வளவுதான். அதை உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, படைப்பை திட்டுங்கிறாங்க. அவர் எப்படியே இருந்திருப்பாரு, உங்களுக்கு எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவர். நீங்க உங்களுக்கு பிடிக்கலையா, ரைட்டு, அவர் திட்டிங்களா, ஓகே. படத்தையும் சேர்ந்து திட்டிட்டு இருக்காங்க, படத்தை கொடுக்கணும், அது ஓகே விஷயம். நான் ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தா நிறைய சினிமாவில் நிறைய ட்ரோல் பண்ணவங்க இன்னைக்கு பெரிய டேரக்டர் ஆயிட்டாங்க. அதுக்காக நம்ம அவங்க ட்வீட் ஷேர் பண்ணாம இருக்கமா கிடையாது, படத்தை சப்போர்ட் பண்றோம். அவங்களும் நம்ம அவங்க கருத்து நம்ம எதிர்த்தாலும் படத்தை நம்ம போட்டு சப்போர்ட் பண்ணி, இப்ப கூட அடுத்து என்ன பயங்கரமா திட்டி இது பண்ண அவரு அவருடைய படங்களே ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா ஷேர் பண்ண சொல்லி அவரே சொல்லும் போது நம்ம ஷேர் பண்றோம். என்னவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பயங்கரமா திட்டி இருக்கிறாரு, அவர் இப்ப டேரக்டர் ஆயிட்டாரு. நானும் அவரும் அப்ப பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்கோம் கருத்தியல் ரீதியா. இப்ப அவர் டேரக்டர் ஆயிட்டாரு, அவர் டேரக்டர் ஆனதுக்கு அவரே நம்ம படத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கும் போது நம்ம அந்த படத்தை சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். அதுவும் ஹிட் ஆகுது படத்தை, அந்த படம் நல்லா ஆகும் பாசிட்டிவ். இப்ப கூட இன்னொரு நண்பர் வந்து நண்பர்கள் முன்னாள் வாக்குவாதம் பண்ணவர் இப்ப இந்நாள் டேரக்டர் ஆயிட்டாரு. இப்ப அவர் படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்துக்கு நான் இது வரைக்கும் பாசிட்டிவா ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்.
ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நம்மளுடைய ஒர்க்கு இது, அவ்வளவுதான். என்னுடைய ஒர்க் என்னன்னா ஒரு படத்தை சம்பந்தப்பட்டமான அப்டேட் அப்படின்னா ஷேர் பண்றது நம்ம ஒர்க், அவ்வளவுதான். ஆனா அதுக்கே அவங்க தாங்காம நம்ம ஏகப்பட்ட பேர் நம்ம திட்டிட்டு போனாங்க. அப்புறம் போட்டு டெலிட்டும் பண்ணிட்டு போங்க, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, நம்ம யாரு என்ன கூட தெரியல. அதுக்கப்புறம் டீட்டெயில் நம்ம வரலாறு படிக்கிற அளவுக்கு நமக்கு இல்ல. நமக்கு என்ன அந்த டைம் இல்லை. நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இருக்கு, அடுத்தடுத்து ஷேர் பண்ணணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. சம்பளம் இதெல்லாம் டுபாக்குரா உண்மையாவே பணம் கிடைக்காதா? ஆமா, டுபாக்கூர் தான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நிறைய கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கீங்களா? நீங்க வேணா வாங்கி ப்ளூடிக் வாங்கி அதை நீங்களே வேணா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுப்பாங்க, தெரியும். ஏற்கனவே வந்து என்ன மாசம் மாசம் அவர் கட்டுற அமௌண்ட் கூட அவருக்கு ஏதோ திரும்பி ஒண்ணு வரணும்னு சொல்றாங்கல்ல, தெரியாது. ப்ளூடிக்லாம் வந்தா அதை அப்படியே உறுதிப்படுத்திடுவாங்க. மாசம் மாசம் இப்ப இதுக்கு தனியா பேமெண்ட் பண்ணிட்டு தானே ப்ரோ இருக்கீங்க பிரகாஷ் ப்ரோ நீங்க இந்த ப்ளூடிக்கு? ஆமா ஆமா ஆமா, அது அந்த அமௌண்ட் கூட நம்ம திரும்பி பண்றோமோ வராது. இல்லையா ஆட்டோமேட்டிக்கா பிடிங்கிருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அமௌண்ட் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிரும். கூடுதல் வருமானம் கேட்டீங்களே கிடையாது. பட் ஆனா அந்த அமௌண்ட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற அளவுக்கு தான் நமக்கு தமிழ் நம்ம ஃபாலோயர்ஸ். ஏன்னா நம்ம 30,000 பேர், அந்த 30,000 பேருமே ஒரிஜினல் ஐடிஸ், ஒரிஜினல் நண்பர்கள். சில பாட் ஐடிஸ் அந்த மாதிரி கிடையாது. தமிழ் ட்வீட் போடுறதுனால நமக்கு அந்த நல்ல ரீச் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. நமக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு அதுல. சரி, ரைட். சுமர் ப்ரோ பேசுவோம். ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க. இந்த ஏஸ் படத்தை இப்பதான் இந்த ட்ரெய்லர் பாக்குறேன். அந்த ஹீரோயின் வந்து சப்த சாகரிதாச்சு இல்ல அவங்களா? அவங்களே தான். ஆமா ப்ரோ, அவங்க தான் ப்ரோ. சுகன் நீங்க பாத்திருப்பீங்களே, நீங்க சொல்லுங்க ட்ரெய்லரை பத்தி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணேன் இந்த படத்துக்கு. அவங்களே நல்லா தான் பண்ணியிருக்காங்க ரோல். படமும் நல்லா தான் இருக்கும் நம்புறேன் நான். எங்க ஒரு சுமாரான படத்துல என்ட்ரி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிருந்தாங்க, பட் ட்ரெய்லர் நல்லாவே இருந்தது. மற்றதெல்லாம் படம் பார்த்துட்டு இவங்களுக்காக ஒரு பெரிய த்ரெட் வேணா நான் போடுறேன். மகேஷ் ப்ரோ ஏதோ சொல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல டியூடு செகண்ட் லுக் இப்பதான் பார்த்தேன் நான் ஒரு டைம் லைன்ல. ரொம்ப கேவலமா இருக்கு. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவர் ஷர்ட் இல்லாததுனால கேவலமா இருக்குன்றீங்களா? இல்ல ஆமா, ஒரு அந்த இதுவே ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு இதுவாவே இல்லையேன்னு பார்த்தேன், ஃபீலிங்காவே இல்லைன்னு பார்த்தேன். ஓகே ஓகே ப்ரோ. ரொம்ப ஒரு அவ்வளவு பெரிய படத்துக்கான ஒரு இந்த இது மாதிரி இல்லையேன்னு பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததா? லுக்கு ஓகே தான். பாப்போம், டீசர் அண்ட் ட்ரெய்லர் வரட்டும். அவர் ஸ்கிரிப்ட் செலக்ஷன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, பாப்போம். ஓகேங்க. பிரகாஷ் 200 crores ஆங்க. ஆமா ப்ரோ, அஃபிஷியலா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அடேங்கப்பா, வெறும் மலையாளத்துல மட்டுமே வா? கல்ஃப் கண்ட்ரில சொன்னாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கொஞ்சம் அதிக கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. எல்லாம் சேர்த்து மொத்தமா 200 crores. கேரளால மட்டும் 200 crores வர வாய்ப்பே இல்லை. இல்ல அத ஓவராலே 200 மலையாளம் லாங்குவேஜ்ல மட்டுமா மல்டி லாங்குவேஜ்லன்னு கேக்குறாரு. மலையாளம் லாங்குவேஜ்ல மட்டும் தான் நினைக்கிறேன். தமிழ் லாங்குவேஜ் நேத்து தானே ரிலீஸ் ஆச்சு, 2 days தானே ஆச்சு. ஓகே. அப்ப இது லூசிஃபருக்கு அடுத்து இதான் செகண்ட் ஹையஸ்டாங்க? ஐ மீன் எம்புரானுக்கு அடுத்து? அவ்வளவு டீடைல்டா தெரியல. 2018 ஒரு படம் இருக்கு, அதுவும் 200 crores கிட்ட பண்ணுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. அவன் மஞ்சுமல் பாய்ஸ் தானே, அதுக்கு அதை பீட் பண்ணி இது வந்துச்சு எம்புரான். எனக்கு அந்த கலெக்ஷன்ல பெருசா தெரியலங்க. ஆல்ரெடி இது ஒரு இது அந்த பையன் இல்ல, இந்த படம் நல்லா ஓடுதுன்னு கேள்விப்பட்டு இருந்தோம். பட் 200 crores பயங்கர ஐ மீன் ஷாக்கிங்கா தான் இருக்கு படம். அந்த அளவுக்கு தெரியல, நல்லா போயிட்டு இருக்குங்களா? ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நீங்க தொடரும் பாக்குறேன்னு சொன்னீங்க, பாத்துட்டீங்களா? தமிழ்ல வந்தா ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கறியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒரு மனுஷன் ஏதாவது படத்துக்கு போய் ரிலாக்ஸாக இருப்பான். இல்லை எங்கேயாவது குடும்பத்தோட வெளியே போய் டூருக்கு போவான், இல்லை வந்து பார்க்கு அது இதுன்னு போவான், இல்லையா அப்படி இல்லை நண்பர்களை போய் பார்ப்பான். ஆனால் இன்னைக்கு எனக்கு என்ன பார்த்தேன் தெரியுமா? நீங்க ஆரம்பிக்கிறப்ப செம பண்ணா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்குன்னு. ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக படத்துக்கு போகலான்னு கிளம்பும்போது வீட்டில் அது வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் சும்மா இருக்கு. வீட்டில் ஏதாவது என்ன ஒரு பண்ணலாம்னா மேட்ச் இல்லை, மத்தியானம் மேட்ச் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ் பார்க்க வேண்டிய தேவைப்படலை, ஒன்றும் போர் அடிக்குது, என்ன பண்ணலாங்கிறப்ப வீட்டில் பென்ட்ரைவ் எடுங்க, ஏதாவது படத்தை போடலாம் அப்படின்னாங்க. பென்ட்ரைவில் படத்தை புது படம் ஒரு 4 படம் அதில் ஏற்றிருந்தேன். புதுசாக இப்போ ரீசெண்டாக வந்திருக்க படங்கள் கொண்டு தேட்டர்லேயே பார்த்தாலும் படம் பார்க்கலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எல்லாம் படம் பார்த்துக்கிட்டே வந்தேன். திடீர்னு அதில் வந்து மேரேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு. அது என்ன அதுன்னு நம்ம
ஒரு நம்ம பொண்ணோட ஃப்ரெண்டு கேட்க, இந்த மாதிரி கல்யாண வீடியோம்மா அப்படின்னு சொன்னேன், அதை போடுங்க அப்படின்னு படத்தெல்லாம் பார்க்காம இதை போடுங்கண்ணே. இப்போ இந்த மேரேஜ் வீடியோ ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துல ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணுறப்போ போட்டாச்சு. இப்போ போட்டா இப்போ நம்ம நவுண்டா நீ பார்க்க விருப்பம் இல்லாம நவுறியான்னு கேட்பாங்க. இப்போ கொடுமை என்னன்னா, இப்போ உட்காந்து நீங்க முழு வீடியோ பார்த்தாகணும், வெளியே நவர முடியாது, ரியாக்ஷன் காட்ட முடியாது. இப்போ நீங்க என்ன பண்ற, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மனுஷன் என்ன இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? ஃபுல்லா பார்த்து ப்ரோ முடிச்சுட்டு நான் ரொம்ப இதுக்கு மேல நாளுக்கு படத்தோ அப்புறம் இப்ப தொடரும் போகணுமா லைஃப்ல நம்ம தொடரும் போகணுமா? நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரகாஷ் சத்தமா சிரிச்ச லைஃப்ல ஒரு விஷயம் ப்ரோ இது. சீரியஸ்லி பயங்கரமா சிரிச்சேன் ரீவாச் ப்ரோ. பண்ணாத நம்ம லைஃப்ல ரீவாச் பண்ணாத மொமெண்ட்ஸ்ல நம்ம ஆமா, இந்த கல்யாணம் மேரேஜ் ஆகிறதா இருக்கு மேக்ஸிமம் வீட்டுல நடக்கிற எல்லாத்துக்கும். ஃபங்க்ஷன் எல்லாம் மறுபடியும் ரிவாச் பண்ணவே தோணாது. ஆனா நீங்க உட்காந்து பாத்துருக்கீங்க பாருங்க, நகர கூட முடியாம பாத்துருக்கீங்க இல்ல பாருங்க. அது என்ன பண்ற, நான் இப்ப நடுவுல 2 3 தடவை போட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஏதாவது வேலை இருக்குன்னு நவுந்துருவோம். அப்படி நவரும்போதெல்லாம் இப்ப என்ன குட்டி வைப்பாங்கன்னா, நீங்க ஒரு பார்த்த படத்தை புதுசா பாக்குற மாதிரி உட்காந்துட்டு பாப்பீங்க. கேடிவில போட்டாலும் சன் டிவில போட்டாலும் புதுசா வேணும் வாயை கூட வாய் சில நேரம் பழந்து விட்டு பாப்பீங்க. திரும்ப கூப்பிட்டா கூட காதல ஆக மாட்டீங்க. இதை நீங்க பாக்க எப்ப போட்டாலும் வெளியே போயிடுறீங்க அப்படின்னு போன தடவை கொஞ்சம் குத்தி காமிச்சாங்க. சரி இந்த முறை நம்ம ரியாக்ஷன் காட்டாம உட்காந்துடணும். இப்ப படத்துக்கு போலாமா வேணாமா அப்படின்னு மைண்ட் செட்டு. இப்ப பாதியிலே விட்டுட்டு படத்துக்கு போக முடியுமா, இல்ல போனா நம்ம மனநிலை என்னவா இருக்கும்? அப்ப யோசிச்சு பார்த்துட்டு சரி இன்னைக்கு வந்து ஆனதாச்சு, அப்படியே அசையாம உட்காந்துருவோம் அப்படின்னு உட்காந்த இடத்த விட்டு அப்படியே எழுந்திரிக்கலையே போயிருந்தாலும் கடைசி திரும்பி வரைக்கும். வரப்ப என்ன நிலைமையா இருந்து யோசிச்சு பாருங்க. இல்ல அது வேற விஷயம். பட் என்னன்னா, எத்தனை தடவை நம்ம தப்பிக்கிறது? இப்போ வேற வழி இல்ல, அதை பார்த்துதான் ஆகணும். பார்த்தாச்சு. எனக்கு ஃபுல்லா உட்காந்து என்னன்னா, அதை பத்தி அதை எதுக்கு பென்ட்ரைவ்ல நீங்க ஏத்தி வச்சுக்க, கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜ்ல இல்ல வச்சிருப்பாங்க. இல்ல என்னன்னா, இல்ல பரணி, நான் லேப்டாப்ல ஒரு காப்பி வச்சிருக்கேன், ஆபீஸ் சிஸ்டத்துல ஒரு காப்பி வச்சிருக்கேன். எப்பவுமே நமக்கு சிஸ்டம் நான் சொல்ல முடியாது, ஓஎஸ் வச்சு என்ன ஆகுறது, ஏதாவது பாதிப்பு ஆயிடுச்சு. அது முக்கியமான டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து ஏன்னா பழசு நான் கல்யாணம் பண்றப்ப சிடி தான் போட்டு கொடுத்தாங்க. அப்ப பென்ட்ரைவ்ல ஏத்தி கொடுக்கல, சிடி தான் போடுவேன். நான் என்ன பண்ணேன், சிடில ஏத்துனதை தான் வந்து பென்ட்ரைவ்ல வந்து நான் ஒரு ஸ்டோரேஜை நானே ஏற்றி வச்சுக்கிட்டேன். அதை சேஃபா டிவிடி போயிருமா என்ன பண்றதுனால டிவிடி என்னைக்காவது வீட்லயே இருக்கு, காணா போச்சுனால தேஞ்சு போச்சுனால இப்போ டிவிடி பிளேயர் எப்போ யூஸ் பண்றது வாய்ப்பே கிடையாது. இனிமேல் யூஸ் பண்ண போறோமா, இனிமேல் டிவிடி பிளேயர்னு ஒன்று கிடையாம போயிடும். ஏன்னா எல்லாமே பென்ட்ரைவ்ல மாறிடுச்சு, எல்லாமே இப்படி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோங்கிறப்ப டிவிக்கு முன்னாடி அசால்ட்டா சொல்லி பார்த்துட்டு போயிடும். அதனால இது சேஃப்டிக்கு வச்சிருச்சு, எப்பவுமே கையில வச்சுப்போம். அதில் எனக்கு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து எல்லாமே நான் பென்ட்ரைவ்ல ஒரு காப்பி ஸ்டோரேஜ் வச்சிருப்பேன். இன்னைக்கு படம் பார்க்கும்போது அந்த பேர் ஒவ்வொரு பேரா படம் படிச்சுட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் டிமாண்டி, நான் பேய் படங்கள் எப்பவுமே அதில் வச்சிருப்பேன். பிள்ளைங்க ஆசைப்பட்டா பார்க்கும். டிமாண்டி காலர் 2, பேச்சு, அப்புறம் அரண்மனை 4, அப்புறம் கங்குவா, அப்புறமேட்டு வந்து இந்த 96ன்னு ஒரு விஜய் சேதுபதி படம், இப்போ புதுசா வந்து இந்த குட் பேட் அக்லி, எல்லாமே அதில் இருக்கு. அதில் நான் ஏதாவது நான் என்னன்னா சரி போற வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று போட்டு விடுவோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில வந்து அந்த ஒரு மீம் ஒன்று இருக்கும், குரங்கிடம் மாட்டிய சிறுவன் அசையாமல் அப்படியே நின்றான். வேற வழி இல்லாம அப்படியே தான் இருந்து இல்ல ஆக்சுவலா பிரகாஷ், பார்த்து. நான் உங்களுக்கு வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து சேஃபா வந்துட்டு பேக்கப்பா எனக்கு எப்போ தேவைன்னாலும் எடுக்கணும் இல்லை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நான்லாம் வந்துட்டு இப்போ சில பழைய படங்கள் இருக்கும், அந்த படங்கள் வந்து நம்ம சில டைம் தான் வந்துட்டு அது ஒரு நல்ல குவாலிட்டியில் நமக்கு வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்க்கணும் நினைப்போம். நான் என்ன பண்ணுவேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணி பிரைவேட் மோட்ல போட்டு வச்சிருவேன். ஓகேவா? சேவ் நீங்க யூடியூப் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் அந்த வீடியோ பார்த்துக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். வீடியோ பேக்கப்னாலே பெஸ்ட் ஆப்ஷன் யூடியூப் தான். பிரைவேட் மோட்ல போட்டு வச்சிருவேன். யூடியூப்னால நல்ல ஞாபகம் ஐடியாவா வருது, யூடியூப்னால ஞாபகம் வருது, எங்க அவர் போட்டு நான் கஷ்டப்பட்டு பண்ண சீரீஸோட இது எங்க சுதன் ப்ரோ, நான் சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் ப்ரோ. டெய்லி ஒருத்தவங்க கேட்குறாங்க, எனக்கு வேற கில்ட்டா இருக்கு ப்ரோ. ஓ அப்படியா, சாரி ப்ரோ, எனக்கு தெரியல, நான் வரல. ஸோ நியூ அட்மிஷன். நியூ அட்மிஷன், ஐ டீம் யூ. லாஸ்ட் 2 3 எக்ஸ்பிளனேஷன் நாள் எப்படி ஸ்பேஸ் பாசிட்டிவா போட்டீங்களா சொல்லிருக்கீங்களா? தர்ணி? எக்ஸ்பிளனேஷன் பாசிட்டிவா சொல்லிருக்கீங்களா? இல்ல மகேஷ் ப்ரோ போட்டாச்சு ப்ரோ. போட்டிங்களா? ஓகே ஓகேங்க. ஆகாஷ் ஏன்? அப்பயே ஏதோ கை தூக்கிட்டு இருந்தாருங்க, ஏதோ கேட்க. ஆமா நம்ம ஆகாஷ் அதுக்குள்ள ப்ரோ வேற பேசிட்டு இருந்தோம். சொல்லுங்க ஆகாஷ். இல்ல ப்ரோ, இந்த தக்லீஃப் லிரிக்கல் வீடியோ அதெல்லாம் வருமா, இல்ல எல்லாமே அப்படியே ஆடியோ லான்ச் அப்புறம் தானா? இல்லைங்க பிரதர், அடுத்த சிங்கிள் விடுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க ஆடியோ லான்ச் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கிறப்ப படம் வந்து இன்னும் கரெக்டாக 1 மாதம் தானே. ஜூன் 5னா படம்னா இன்னும் அதுக்கு விட கம்மியாக தான் இருக்கு, 1 மாதம் கூட இல்லை. அப்போ அடுத்த செகண்ட் சிங்கிள் கண்டிப்பாக விட்டுருவாங்க. இந்த வாரத்தில் அதுக்கான அப்டேட் வந்துடும் உங்களுக்கு. இவரு தேசபக்தி இப்படி யாரு திடீர்னு காமிக்க சொன்னதுன்னு தெரியல.
இன்னைக்கு ஒரு மாநாடு வேற நடத்துனாங்க. அதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஜய் தேவரகொண்டா படம் ட்ரெய்லர் ஏதாவது அறிகுறி இருக்கா? மே எது 30. ப்ரோ? கிங்டமா? கிங்டமா ப்ரோ? ஆமா ஆமா, மே 30 வருது. நாங்க தெரியலையே. இல்ல, பிளான் பண்ணியிருந்தா 16ஆம் தேதியே வந்திருக்க வேண்டியது ட்ரெய்லர் தக் லைஃப். அதுக்கு அடுத்த வாரம் வரப்போற படம். இது மே 30 வருது. பேன் இண்டியா தான் இதுவும். நீங்க பாப்பீங்களா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ? இல்ல ப்ரோ, அது ரிவ்யூ பார்த்துட்டு தான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஏன் ப்ரோ? நீங்க நார்மலா அந்த பேன் இண்டியா ஃபிலிம்னா கொஞ்சம் எக்ஸைட்டடா இருப்பீங்களே, அதுக்காக தான் கேட்டேன். டீசர் எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டா இல்ல. அந்த அனிருத் பீச் ட்ரெய்லர் பிடிச்சா போவீங்களா? ட்ரெய்லர் பிடிச்சா போவேன். அந்த அனிருத் பிஜிஎம்மே இப்பதான் ஓரளவுக்கு எனக்கு செட் ஆயிருக்கு. ஒரு நாள் கேட்கல சரியா. அது நல்லா இருக்கு அந்த அனிருத் பிஜிஎம். அந்த விஜய் தேவரகொண்டா என்ட்ரி அப்ப அவர் அந்த ஷீல்டோட என்ட்ரி ஆகுறாரு. மாவீரன் குரலே என்ன ஒரு மாதிரியா இருக்கு, வித்தியாசமா? இல்ல நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்கறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. எப்பயும் போலதான் இருக்கு. ஆகாஷ் ப்ரோ, மகேஷ் ப்ரோ பொழுதனைக்கும் கேட்டீங்களே, எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ஏதோ ஒரு இதில் உட்காந்துட்டு பேசுறாரு போல. அப்படியே தான் இருக்குங்க. அப்புறம் என்ன, லோகேஷ் அவரோட அடுத்த லைன் அப்பெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாராங்க. கைதி 2 தானே கன்ஃபார்ம் அடுத்தது. அவரு 10 படத்துக்கு மேலேயே பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அது விக்ரம் 2. அப்ப அமீர் கான் படம் இல்லையா அதுக்கு அடுத்து? அடுத்ததே பண்ணுவாரான்னு தெரியல. ஆனா இதுக்கு இந்த 5 படத்துக்கு நடுவுல ஒரு படமா அதை பண்ணிடுவாரு. இப்ப இமீடியட்டா கைதி 2 ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஓகே ஓகே. ஏன்னா அவங்களும் எஸ்ஆர் பிரபு அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க போல, அவங்க பண்ண சொல்லி ரொம்ப நாளா. அதனால எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு வராதான் இருக்கும்ல. பிரகாஷுக்கு ஏதாவது தெரியுமா? அதான் எனக்கு இப்போ லியோ இல்ல ப்ரோ, கண்டிப்பா நடக்குது. கைதி 2 கண்டிப்பா நடக்கும் ப்ரோ. அடுத்து அதான் பிளான். அடுத்து கைதி 2 அப்புறம் விக்ரம் 2ங்களா? சாம் சிஎஸ் தானா கைதி 2க்கு? இல்ல அனிருத் போயிருவாங்களா? சாம் தான். இல்லைன்னா சாய் அபயங்கரா? இல்ல ப்ரோ, சாம் சிஎஸ் தான். அப்படியாங்க. அவருக்கு ஐ மீன் ஃபுல் மியூசிக்கே சாம் சிஎஸ்ஸா இல்லை ஒன்லி பேக்ரவுண்டா? ப்ரோ அந்த படத்துக்கு அவர் தானே ப்ரோ மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோரர். ஸோ அவரே தான் மறுபடியும். இவங்க தான் அவர் என்னன்னா கைதி 2ல என்ன ப்ரோ பாட்டு பெருசா வராதுல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஆகாஷ் ப்ரோ அது ஒன் நைட் ஸ்டோரி, அதனால தேவைப்படல. இது 2 எப்படி இருக்கு? இதுல கமல் வருவாரு, சூர்யா வருவாருலாம் பேசிக்கிறாங்க, வெளியில பேசிக்கிறாங்க. அதுவும் அப்ப இருந்த இதுக்கும் இப்ப மாறிடுச்சு இல்லைங்க சுகன். இப்ப சாம் சிஎஸ் ஓகே, அப்போ ஓகே. ஐ மீன் கைதி 2ஓட இப்ப இது கேன்வாஸ் பெருசாயிடுச்சுல்ல. தெரியல இந்த மாதிரி பண்ணுவாங்கன்ட்டு. பெரிய இதுக்கு தான் பெரிய பட்ஜெட் பெரிய லெவலில் தானே பிளான் பண்ணுவாங்க அதுக்கு. சாம் சிஎஸ்ஐ ரிட்டைன் பண்ணுவாங்களான்னு தெரியல. விக்ரம் போய் டில்லி அலர்ட் பண்ணுவார் ஓப்பனிங் சீன்ல. அப்ப கைதி 2ல நம்ம விக்ரம் வருவாருன்றீங்களா? ஆமா, கைதி 2ல விக்ரமும் ரோலக்ஸ்க்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. அவங்களோட 2 பேரோட என்ன சொல்றது சீன்ஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்கு. ரோலக்ஸ் இருக்குமான்னு தெரியல. ரோலக்ஸோட மேபி பேரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் ஆனா விக்ரம் கண்டிப்பா இருப்பாரு. பட் இவங்க எல்லாம் இடையில வந்து ஹைப் கொடுத்தாங்கல்ல ஸ்டாருக்கு, அவங்களே சூர்யாவும் கார்த்தியுமே ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு. அது மேபி இருந்ததுன்னா அதுவுமே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சூர்யா ஏதாவது அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி ரோலக்ஸை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண சொல்லலாம். அவருக்கும் ஒரு பூஸ்டா இருக்கும். இப்போ எனக்கு எல்சியூ தமிழ்ல ப்ராப்பரா ஒரு யூனிவர்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அது மேல ஹைப்பே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. லியோ வந்துச்சு. லியோ 3 தடவை போய் தேட்டருக்கு போன காரணமே அடுத்த ஒரு படத்துல இவங்களெல்லாம் நம்ம ஒன்னா பார்க்க போறோம். இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரேம்ல நிக்க போறாங்கன்னா இப்போ அது நடக்காதுன்ற போது இப்போ இதை எப்படி இதை ஒட்ட வச்சு கொண்டு போய் முடிக்க போறாரு, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இது தேருமா இதுக்கப்புறம் அந்த மாதிரி. எனக்கு பர்சனலா வந்துட்டு அது அந்த லியோ படத்துல அது இல்லாம இருந்தாலும் ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது. அந்த ஜார்ஜ் பனியன் கேரக்டருக்கு பதிலா வேற அந்த கேரக்டரை தூக்கி இருக்கலாம். எதுவுமே அஃபெக்ட் ஆயிருக்காது. இவரு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா அந்த படத்துக்கு அது பண்ணாமலே இருந்திருக்கலாம். அதுதான்
சரி, ஏன் நடிக்க கூலி மாட்டேன்னு மாதிரி சொன்னாரு, ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் அலோனா ஒரு ஸ்பெஷல் பண்ணிருக்கலாம். அப்பியரன்ஸோ இல்ல கேமியோ கூட பண்ண மாட்டாங்க, நடிக்கிறதுக்கும் அதுக்கும். அப்படி சரி, இவனுக்காக பண்ணலாம், லோகேஷ்காக பண்ணலாம் அப்படின்னு கூட வர மாட்டாரு. தேவையில்ல. இப்ப லியோ உண்மையிலே இப்ப விஜய் சினிமால தான் இருக்காருன்னா அவர் இப்ப எந்த சைடு நிப்பாருன்னு ஒரு கேள்வியோட முடிச்சிருக்காங்கல்ல. விக்ரம் சைடு நிப்பாரா இல்ல கெட்டவங்க சைடு நிப்பாரா? இவர் முதல்ல இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது லியோ கேரக்டர்? இதுக்கப்புறம் அவர் கேமியோ கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு படத்துல வரணும். இந்த லியோ பேர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா கேமியோலாம் பண்ண மாட்டாரு விஜய். எதுலையாவது அப்படி ஜஸ்ட் இப்படி ஆன் த ஃப்ளோல அப்படியே ஏதாவது ரெஃபரன்ஸ் மட்டும் வந்துட்டு போயிடும்னு நினைக்கிறேன் நேம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு கைதி டு விக்ரம் இந்த இதுக்குள்ளதான், ரோலக்ஸ் இதுக்குள்ளதான் வரும்னு நினைக்கிறேன். அந்த எல்சி முடிக்கிறது இந்த 3 இதை வச்சுதான் முடிப்பாங்க. பாப்போம் என்ன ஆகுது. நான் கேட்டா டில்லியே தண்ணி கேன் போட வந்தவங்கன்ற மாதிரி கேரக்டர் தான். டில்லி கேரக்டர் லிஸ்ட்ல எதுக்கு சேர்த்தாங்கன்னே தெரியல. பழி வாங்குறவங்கிற லிஸ்ட்ல அதை சேர்த்துட்டாங்க. அவர் ஜஸ்ட் லாரி டிரைவர் தான். அதுக்கு ஏதாவது வைப்பாங்க. அவருதான் அந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அடைக்கலத்துக்கும் டில்லிக்கும் ஒரு கனெக்ட் இருக்குல்ல, சம்பந்தமே இல்லாம டில்லியை உள்ள எடுத்துட்டு வரல. அது இருக்கு. இப்போ ஃபியூச்சர்லயும் பார்த்தாலும் பொண்ணு இருக்கு, ஃபேமிலி ஏதாவது இது பண்ணுவாங்க. இப்போ பண்ணதுக்காக அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போவாங்க. அதுக்காக கைதி டூல தாங்க தெரிய வரும். கைதி டூல தான் அவனோட பாஸ்ட் என்ன, அவங்க இவங்களுக்குள்ள இல்ல கனெக்ஷன் என்னன்னு தெரிய வரும்ல. அப்பதான் வந்து அதோட என்னன்னு தெரிய வரும். கரெக்ட். என்ன ஒரு ப்ராப்ளம் நண்பர்களே, என்ன ஹாஸ்பிட்டல்ல அதான் எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் ப்ரோ இருக்கேன். அட்மிட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, பண்ணிட்டீங்களா? அட்மிட் பண்ணிட்டீங்களா? நாளைக்கா? எனக்கு காலைல 9:30 மணிக்கு ப்ரோ. சூப்பர் சூப்பர், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். என்ன? ஓ நன்றி நன்றி. நான் கேட்க வந்துட்டு வாழ்த்துக்கள் ஒண்ணு கேட்ச் பண்ணிட்டாரு பாருங்க சுகன் ப்ரோ. ப்ராஜெக்ட் நம்பர் 2 லோடிங் வருது. ஆமா ப்ரோ, ஏதோ அவருக்கு ஏதோ இஷ்யூன்னு நினைச்சேன். நல்ல வேலை, இந்த விஷயம் தானே, அப்பனா அதெல்லாம் ஹாப்பியா நடக்கும். விஷால் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு, விஷால் ப்ரோக்கு சொல்லிட்டாங்களா? என்னது ப்ரோ? நீங்க என்ன விஷால் ப்ரோவுக்கும் பேபி கோமால இருந்தீங்களா? நீங்க என்ன வரல நீங்க? ஆமா ப்ரோ, சாரி ப்ரோ. அவரு குழந்தை ஒரு 2-3 மாசம் ஆச்சுங்க. எங்க குழந்தை பொண்ணு பிறந்து அக்கீரான்னு பேரே வச்சுட்டாருங்க. அவரு 2-3 மாசம். அவர் பொண்ணு கூட ரீல்ஸே போட்டுருவாரு, எல்லாரும் போட்டுருப்பாரு. நீங்க செக் பண்ணீங்கன்னா இவரு அஜித் இன்னைக்கு வந்து சொல்ற மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் விஷால் ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு இருந்தாரு. நாளைக்கு காலையில பதட்டமா இருக்கு அப்படின்ட்டு. இல்ல கொடுமை என்னன்னா, இப்ப அஜித் இருக்காருல்ல, இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, நாளைக்கு காலைல 9:30 11 மணிக்கு டெலிவரி சொல்றாங்கல்ல, நைட் ஷோ ஏதாவது படத்துக்கு போயிடுவாரு. சார் நைட் ஷோ ஏதாவது படம் இருக்குனாங்க பக்கத்துல ஆல்ரெடி ஆல்ரெடி புக் பண்ணிட்டு பாத்தீங்களா? சொன்னா கண்டிப்பா ஃபாதர் ஹஸ்பண்ட் ஆஃப் தி இயர் அஜித் பல்காட். இல்ல ப்ரோ, அப்படி அது ஒரு சென்டிமெண்டா கூட பார்க்கலாம். போனாட்டி என்ன ஆம்பளை தானங்க? ஆமா ப்ரோ. பிரகாஷ் அப்படி தனியா போனா அப்ப இந்த வாட்டி இல்ல, இந்த வாட்டி சென்டிமெண்ட்க்கு போகாம இருந்தாருன்னா ஓகே. படத்துக்கு இல்ல என்ன பண்ணுவாருமா அஜித் பல்டன் ப்ரோ? டூரிஸ்ட் ஃபேமிலி போவார் இன்னைக்கு. அஜித் தனியா தானே போறீங்க? ரெட்ரோ ப்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலில ரெட்ரோ தான் பார்த்தீங்க. நல்ல படமா போலாம்ல. புரியல, ரெட்ரோக்கு என்ன கொலை உங்களுக்கு? அப்ப யாரா வன்மம் இல்லைன்னு சொல்லிட்டா மட்டும் வன்மம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது, சொல்ல வேண்டியது. டக்குன்னு கொட்டிட்டு போயிடுறது, கேட்டா இல்லன்றது. அடிச்சா அடிக்கிறாங்கன்னு மட்டும் சொல்றீங்க பரணி. அந்த படம் எனக்கு ஒர்க் ஆகலன்னா அதனால சொன்னேன். யோ பரணி, உனக்கு ஒர்க் ஆகலன்னா இப்படி எனக்கு ஜாலியா இருந்துச்சு அந்த படம். எனக்கு செம எனக்கு தியேட்டர்ல இப்ப நைட்டு பாக்குறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி போய் பாத்துட்டு என்ன தூங்க சொல்றியா நீ? அடி வெளுத்துருவாங்க என்ன. நீங்க ஆல்ரெடி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா போங்க போங்க. எனக்கு ரெட்ரோ நான் தான் சொன்னேன், 4 படமே எனக்கு 4 படமே நல்லா தான் இருந்துச்சு. எதுவுமே எனக்கு குறை சொல்ற மாதிரி இல்ல. ஒவ்வொரு குறைகள் இருந்தாலுமே எனக்கு 4மே நல்லா தான் இருந்துச்சு. ஏற்கனவே மதராசிக்கு வந்து அங்க ஒரு டேக் ரெடி ஆயிட்டுன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு பரணி ப்ரோ, நீங்க வந்து கேட்கணும். யோ ஆனா தொடரும் படத்துக்கு அவ்வளவு பில்டப் போட்டீங்களே, ஒண்ணுமே இல்லையா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. நீ அதுக்கெல்லாம் பயன்பட்டு பத்தியா? எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. நேற்று போயிட்டு வந்தேன், நீங்க இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக ரிவ்யூ சொல்லல. உங்களுக்கு அந்த படம் ஒர்க் ஆச்சா இல்லையா? சத்தியமா ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுக்குடா எனக்கு இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு எடுத்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆரம்பிச்சிருக்க வேண்டியதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப என்ன கிஷ்கிந்தா கார்டு நம்ம ஐடென்டிட்டி லிஸ்ட்ல சேர்த்திடலாமா?
இல்ல 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 ஐடென்டி கூட நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஐடென்டி கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, இது சுத்தமா எனக்கு செட் ஆகல. செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆச்சா? செகண்ட் ஹாஃப் ஓகே, அதுதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்காட்டி ஏதோ அந்த ஒரு 2-3 சீனு, அதுக்கப்புறம் அந்த ஒரு ட்விஸ்ட் அதை வச்சு கொண்டு போனங்காட்டி எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஓகே ஓகே. ஆனா இது ஓவராலா எப்படி இருந்துச்சு? அதுதான் ப்ரோ, ஓவராலா ரொம்ப பிலோ ஆவரேஜ் மூவி தான். ஏன்னா இவ்ளோ ஃபயர் விடுற அளவுக்கு எனக்கு அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு புரியல, என்ன காரணம் தான். நான் ஃபயர்லாம் இல்ல, நான் 3.5 தான் கொடுத்தேன் அந்த படத்துக்கு. நான் வந்து ஆஹோ ஓஹோன்னுலாம் சொல்லலையே. ஏதோ ப்ரோ 10க்கு 3.5வா? 3.5 குட் ரேட்டிங் தானே. இல்ல 10க்கு 3.5வா? குட் ரேட்டிங் தானே. 5க்கு 3. அப்ப 5க்கு 3.5ங்கிறது உங்களுக்கு ஆவரேஜ் கண்டென்ட்டா? புரியலையே. ஆவரேஜ் கண்டென்ட்ல எனக்கு நல்ல படமா இருந்துச்சு. நான் சொல்றேன் அஜித் பல்டான் ப்ரோ, இந்த கண்டென்ட் வந்து நீங்க தமிழ் ட்ரெய்லர் பாத்தீங்களான்னு தெரியல. பாத்தீங்களா? பார்த்தேன், அது ரிலீஸ் அன்னைக்கே பார்த்துட்டேன், 5 நாள் ஆச்சு ட்ரெய்லர் வந்து. அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் கட் விடப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேமிலி படம். அதுல சின்னதா ஒரு த்ரில்லர் கண்டென்ட் அப்படிதான். அந்த இங்க இருக்கிற ஆடியன்ஸுக்கு சொல்றேன், கேரளால. ஃபர்ஸ்ட் அந்த மலையாளம் ட்ரெய்லர் நீங்க போய் பாருங்க, அப்ப தெரியும். எதுவுமே பெருசா ரிவீல் பண்ணவே இல்லை. இதுல வந்துட்டு உங்களுக்கு த்ரில்லர் ஜானர், இது வில்லன் யாருன்னா சொல்லிட்டாங்க. அப்ப அந்த படம் பாக்குறப்ப இவர் தான் வில்லன்னு வந்துட்டு ஒரு இது நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? இவர் தான் இல்லை, இவர் ஏதாச்சும் செகண்ட் ஹாஃப் போகும் அப்படின்றதே தெரியாது. பட் அதனால அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆச்சு. எனக்கு படம் பிடிச்சது. எனக்கு அந்த ஜானர் ஷிஃப்ட் ஆகும்னு தெரியும், பட் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஆகும். இந்த ஒரு விஷயம் நடந்துதான் அந்த ஏங்க நான் எதுவுமே சொல்லவே இல்லை. நானும் மேக்சிமம் வந்து ஸ்பாய்லர் இல்லாம சொல்றீங்க. ஆமா, ஜானர் ஷிஃப்ட் இல்ல ப்ரோ, அது தமிழ் ட்ரெயிலர் பார்த்தாலே தெரியும் ஜானர் ஷிஃப்ட் இல்லைன்னு சொல்லி. தமிழ் ட்ரெயிலர் பாத்துட்டீங்களா மகேஷ் ப்ரோ? நான் ஃபர்ஸ்ட் தெலுங்குல மலையாளத்துல ரிலீஸ் ஆனப்போ அதை பார்த்துட்டேன், தமிழ் டப்பு வந்தனையுமே பார்த்துட்டேன். பட் எனக்கு அது அவ்வளோக்கா ஓகே தான் ப்ரோ. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த பயங்கர மாசான, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது சொல்றேன் ப்ரோ. சுகுமார் ப்ரோ கூட என்கிட்ட சொன்னாரு, படம் ஓகே தான், ஆனா வந்துட்டு உங்க வந்து இவ்வளவு ஆகும் சொல்ற அளவுக்கு இல்லையன்ற மாதிரி. ஆக்சுவலா என்னன்னா இந்த சர்ப்ரைஸ் கண்டென்ட் ஒன்று இருக்கு, அதே மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு படத்துல. எனக்கும் வந்து நீ ஃபீல் பண்ண மாதிரி தான் ஃபீல் பண்ண நானும். மோகன்லாலோட ஓல்டு ரெஃபரன்சஸ் படத்துல நிறைய இருக்கு. அந்த ஒரு இது ஃபேக்டர் வந்து எனக்கு பறஞ்சிருந்தாங்க. ஒரே ரெஃபரன்ஸ் அந்த தளபதி ரெஃபரன்ஸ் மட்டும் தான் நாங்க வச்சேன். இல்ல அது இல்லாம மோகன்லாலோட ரெஃபரன்ஸே இருக்கு. குட் பேட் அக்லில வந்துட்டு உங்களுக்கு 100% ரெஃபரன்ஸ்னா இதுல ஒரு 50-60% ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அது கதை நாங்க மோகன்லால் படம் பார்க்கலையே, அதனால எங்களுக்கு தெரியாது. அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு ஒர்க் ஆகலன்னு சொல்றேன். இங்க ஏன் இவ்வளவு பிச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்கன்ற அந்த ஒரு ரீசன் தான் சொல்றேன். உங்களுக்கு பார்க்க தெரியல அஜித், 200 கோடி பாருங்க. இல்ல இப்போ நான் வந்து ஒரு தெலுங்கு படம் பாக்குறேன். இப்ப அங்க இருக்கிற ஸ்டார் வந்து பெருசா தெரியாது, அவரோட பழைய படம். அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, பரணி சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இப்ப குட் பேட் அக்லி வந்து இங்க கனெக்ட் ஆன அளவுக்கு மத்த ஸ்டேட்டுகள்ல கனெக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் அங்க கனெக்ட் ஆயிருக்கலாம். அதுக்குதான் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, எடுத்து அதை சொன்னா அட்டாக் பண்ணுவாங்க. அதான் இப்ப தெலுங்கு ஸ்டார் ஏதோ ஒரு ஸ்டார்னு வச்சுக்கோங்க, பெரிய ஸ்டார். இல்ல பரணி அதையும் சொல்லிடுறேன். தெலுங்கே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்ப வந்து வால்டர் வெரியான்னு ஒரு படம் இருக்குல்ல, சிரஞ்சீவி படம். அது தெலுங்குல நிறைய சிரஞ்சீவி ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். ஏன்னா பல படங்களுடைய ரெஃபரன்ஸ் அவரோட டைலாக் டெலிவரில இருந்து நிறைய இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா ரவிதேஜாவும் சிரஞ்சீவி ஏற்கனவே ஒரு படத்தை அண்ணன் தம்பியா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல உள்ள சில டைலாக்ல இதுல வந்து அண்ணன் தம்பிங்கனால கொஞ்சம் கிண்டலா வரும். இது ஏன்னா இது வந்து பிடிக்காத அண்ணன் தம்பி மாதிரி இதுல இருப்பாங்க. அதுலயும் கொஞ்சம் சண்டை வரும், அதுலயும் 2 பேர் பிடிக்காத அண்ணன் தம்பி மாதிரி. அதெல்லாம் மேட்ச் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு படம் பார்க்கறப்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா ட்ரெண்ட் ஷூட் பார்த்து என்னங்க இன்னமும் ரெஃபரன்ஸ் தியேட்டர் ஃபுல்லா கொண்டாடுறாங்க, எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல அப்படின்னாரு. என்னன்னா அவருக்கு அந்த படம் பிடிக்கல, எனக்கு அந்த வால்டர் வேற ரொம்ப பிடிக்கும். எனக்கு தமிழ்ல வந்து ரஜினி ரீமேக் பண்ணணும். அப்ப ஒரு ஜஸ்ட் கதையே இல்லாத ஒரு கமர்ஷியல் படம், ஆனா நல்லா ஒரு 2 ஹீரோ நடிக்கிற படம், ஒரு பெரிய ஹீரோ யாரும் ரீமேக் கூட பண்ணலாம், அந்த அளவுக்கு நல்ல படம் தான் அது. எனக்கு பிடிக்கும் பர்சனலா, ஒரு ஃபுல் கமர்ஷியல் படம். ஆனா இங்க நிறைய பேருக்கு அது என்னன்னா அதோட ரெஃபரன்ஸ் புரியல. அதுக்கு என்ன காரணம், அங்க நிறைய தெலுங்கு படங்கள், நிறைய சிரஞ்சீவி படங்களுடைய ரெஃபரன்ஸோட சேர்த்து அந்த படம், அந்த சீன்ஸ் இருக்கும். அதனால அவங்களுக்கு அது ஒர்க் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி தொடரும் வந்து அங்க மோகன்லால் படங்களுடைய பல சீன்ஸ் வந்து இருந்து ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கும். எனக்கு நான் படம் பார்க்கனால தெரியல. அதனாலதான் நான் வந்து மலையாளத்துல பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இது மணிச்சத்திரத்தால் ரெஃபரன்ஸ் வரைக்கும் இருக்கும் ஃபர்ஸ்ட்லயே.
எனக்கு அந்த தெலுங்குல ரெஃபரன்ஸ் தெரியலனாலும் எனக்கு வால்டர் வீரே என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சுல்ல, இதுல மிஸ் ஆகுதுல, அதான் சொல்றேன். ஆமா, நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம். நானும் சொல்ல தியேட்டர் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப தியேட்டர்ல போய் படம் பார்க்கறவங்களுக்கு திடீர்னு இருக்கிற அந்த சீன்ல பயங்கரமா கத்துறாங்க. அவர் சாதாரண அண்ணன் தானே சொல்றாங்க, சாதாரண தம்பி தானே கிண்டல் பண்றாங்க. இதுக்கு எதுக்கு எல்லாம் இவ்வளவு என்ஜாய் பண்றாங்கன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, தமிழ் ஆடியன்ஸ் தெரியாதுல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஏற்கனவே 2 படத்துல அந்த ஒரு படத்துல மூணு தம்பிங்க இருப்பாங்க தெரிஞ்சுக்க. அதுல ஒரு தம்பியா ரவிதேஜா இருப்பாரு. அதுல அந்த 3 தம்பிகள் கொஞ்சம் சில நெகட்டிவ் சைடுக்கு போவாங்க. அந்த சீன் இதுல 2 பேர் திரும்ப ஃபர்ஸ்ட் பகையா தானே இருக்கும், கிண்டல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சில சீன்ஸ் புரியும். ஒரு போஸ்ட் ஓட்டுறது, அப்புறம் கையில போய் துடைக்கிறது முகத்தை, அப்படிங்கலாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனா நமக்கு படமா தெரியும், ஆனா அந்த ரெஃபரன்ஸுங்கிறது நமக்கு தெரியாது. பல ரெஃபரன்ஸ் தெரியாம என்ஜாய் பண்றோம்ல, அவங்க ரெஃபரன்ஸோட தியேட்டர் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, அதுக்கான காரணம் நமக்கு தெரியாதனால அவங்க ஏன் கத்துறாங்கன்னு தெரியாம போயிடும், அவ்வளவுதான். ஓகே ஓகே ப்ரோ. இன்னொன்னு, ரோலக்ஸ் முன்னாடியே பண்ணா கரெக்டா இருக்குமே சூர்யாக்குன்னு சொன்னீங்க. அது அப்படி பண்ணிட்டாக்க உங்களுக்கு கடைசி வரல அந்த ரோலக்ஸ் கேரக்டரை இந்த யூனிவர்ஸ்ல எடுத்துட்டு போறது கொஞ்சம் திகட்டின மாதிரி ஆயிடும்ல. அதனால அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கடைசியா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் முடிச்சுட்டு வாய்ப்பு இருந்தா ஸ்டாண்டலோன் கேரக்டரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரோலக்ஸ். இல்ல, எல்சிஓ ஃபர்ஸ்ட் இருந்த பிளான் பாத்தீங்கன்னா 23ல லியோ வந்துச்சா, 24ல கைதி 2வும் 25ல விக்ரம் 2 கொண்டு அதுல படத்தை முடிக்கிற மாதிரி தான் பிளானே இருந்துச்சு. அது பிளானுங்காட்டி தான் விஜய் உள்ளே கொண்டு வந்தாங்க, லியோங்கிற கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அந்த ஒரு பிளான்ல எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் நடுவுல ஒரு ப்ராஜெக்ட் வந்தங்காட்டி மொத்த எல்சிஓ ப்ராஜெக்ட்டுமே இப்ப டிஸ்மேண்டில் மாதிரி நிக்குது, அவ்வளவுதான். பட் பிளான்ல அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தது அதுதான். 23ல லியோ, 24ல கைதி 2, 25ல விக்ரம் இந்த என்கேம் மாதிரி விக்ரம் 2 என்கேம் மாதிரி முடிக்கிற மாதிரி தான் பிளான்ல இருந்தாங்க. ஆனா என்னன்னா, நான் சொல்றேன், இப்ப இனிமேல் உள்ள சுச்சுவேஷன்ல கைதி 2லாம் ஓப்பனா சொல்றேன்னா மைண்ட்ல உள்ள சொல்றேன், அவ்வளவுதான். கைதி 2லாம் பழையபடி அந்த பயங்கர ரெஸ்பான்ஸ்லாம் இப்ப வருமாங்கலாம் டவுட் தான். ஏன்னா அந்த 10 வருஷம் முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்னன்னா, விக்ரம்ல இப்போ இந்த இது நரேனோட குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சீன் சொல்லிட்டாங்க, ஒரு டைலாக்ல முடிச்சிட்டாங்க. அதை எனக்கு திரும்ப சீனா வச்சிங்கனாலும் ரிப்பீட்ல, அதாவது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரங்கிறது டோட்டலா உங்களுக்கு ரிப்பீட்ல ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே இருக்கும். அப்போ டோட்டலா ஒரு 2.25 மணி நேரம் படத்துல ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு செட்பேக் ஆயிரும் படத்துக்கு. அதனால நீங்க பயங்கரமான ஸ்கிரீன் பிளே எழுதணும், பயங்கரமான உழைப்பு போடணும், பயங்கரமான கேஸ்டிங் பண்ணணும், எல்லாமே இருக்கு. அதனால கைதி 2 பெரிய ரிஸ்க்லாம் இருக்கு. அவங்க எப்படி இனிமேல் அதை எடுத்து ஃபில்ஃபில் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச எல்ஜிங்கிறத விட்டுலாம். அதோட கைதி 2க்கு ஒரு ரோலக்ஸ் கேரக்டர் ஒரு பெரிய ட்ரம்ப் யூஸ் பண்ணான்னு நினைச்சிருப்பாப்ல லோகேஷ். ஆனா இவரு சிவா நடுவுல குழப்பி விட்டாப்ல. இவரை கங்குவால கொண்டு கார்த்தி வில்லனா போட்டது மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதை போடாம இருந்தாங்கன்னா இது கைதி 2ல இவங்க 2 பேருடைய ஃபேஸ் ஆஃபோ அல்லது மேபி கேமியோவோ, அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவரோ இருக்கும்போது அது கைதி 2க்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இவரு கங்குவால 2 பேரும் ஆல்ரெடி இந்த மாதிரி கேரக்டர் மோத விட்டு கொஞ்சம் குறைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் சிவா. ஆனா படம் எப்படி இருக்குன்றது 2வது விஷயம். ஆனா இந்த படத்துக்கான நீங்க இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, இந்த கைதி 2க்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். அப்படிதான் நான் நம்புறேன். எப்போ இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி, அந்த ஓப்பனிங்ன்றது கார்த்தியோட கெரியர் பெஸ்டா இருக்கும் அந்த படத்துக்கு. கைதி 2 வந்துச்சுன்னா இப்பவே சொல்றேன். உண்மைதான், அப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த விக்ரம்ல கீழ ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க போன்ல வர மாதிரி, அந்த கேரக்டர் யாருன்னு அந்த கேரக்டர் யாருன்னு பார்க்கணும் தான் எனக்கு தொண்டா போகல. அதுதான் அவருதான். எப்படி வரும் அப்படி இருக்காது எனக்கு தெரிஞ்சு. போன்லயே சேவ் பண்ணி வச்சிருக்காருன்னா அப்படி இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அவரோட அசிஸ்டண்டா இருப்பாரு, ரோலக்ஸோட அசிஸ்டண்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அது என்ன நேரம் காட்டியிருக்கணுமே அப்படின்னா அதெல்லாம் காட்டுவாங்க பொறுமையா. காட்டுற மாதிரி எந்த படமே வரலையேங்க. அந்த படத்திலேயே ரோலக்ஸ் எந்த காமிச்சாங்க, இதுல கீ ரோலக்ஸ் ஒரு படம் எடுக்கணும்ல. ரோலக்ஸ் எடுத்தாங்கன்ற கட்டாயம் கிடையாதுங்க. ரோலக்ஸ்ன்றது ப்ரோ அந்த பென்ஸ் படத்துல வரலாம், எதுல வேணா வரலாம் அந்த கேரக்டர். நேத்து ஒண்ணு பேசணும் ப்ரோ, அந்த அது என்ன ஹீரோக்கு தான் அந்த சிசிடிவில இருக்கிற விஷயம் தெரியுது. 10 பேர் மானிட்டரை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த வில்லன்ஸ் எல்லாம் தன்னை பேடாஸா காமிச்சிக்க அந்த மெசேஜ் கொண்டு வரல, அந்த மெசேஞ்சரை போட்டு தெரியுவாங்க.
பேட் நியூஸ் ஒருத்த கொண்டு வரானா அவனை போட்டு தள்ளி மாஸ்க் காட்டுவாங்க. இது நான் நிறைய படத்துல நோட் பண்ணிட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கு. குறிப்பா எல்லாத்துலயுமே இருக்கும். அனிமல் டிவி சீரிஸ் எல்லாத்துலயும் இருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டோன்ட் ஷூட் த மெசஞ்சர்னு. இந்த மாதிரி ஆனா அவனுங்கள தான் முதல்ல சுடுவானுங்க அவனுங்க. அத நம்ம ஆண்டனி தான் ஆரம்பிச்சு வச்சா கூட நினைக்கிறேன். பேட் நியூஸ் இவனோட அடியாலேயே கொள்றது, இப்ப எதிராளியோட அடியால கொள்றது வேற. இல்ல ப்ரோ, அதுதான் பாஷால வரும்ல. இப்போ நியூஸ் சொல்லனே சுட்டுக்குள் வரல ஒரு ஆளியே பேட் நியூஸ் சொல்லி. எல்லா லாங்குவேஜ்லயும் இதான் பண்றாங்க. கொரியன், ஸ்பானிஷ்ல இருந்து எல்லா லாங்குவேஜ்லயும் இதான் பண்றானுங்க. இப்ப தக் லைஃப் பத்தி யாரும் சொன்னீங்களா? தக் லைஃப் ஆடியோ லான்ச் வரப்போதாப்ப இல்ல பழையபடி இல்ல புது டேட்டை தான் ஃபிக்ஸ் பண்றாங்களா இல்ல இருக்க போறது இல்லையா ஆடியோ லான்ச்? படம் நான் 5ஆம் தேதி கன்ஃபார்மா வந்துருன்றாங்க. எனக்கு ஆடியோ பாட்டு எதுவுமே வேணாம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ட்ரைலரை விட்டு படத்தை தேதி. மணிரத்னம் ஆடியோ லான்ச் வைக்காம அவர் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. வருத்தப்படாத வடிவு சகல. யாரா இவன் மலையில வந்து பேனர் வச்சிருக்காரு 5ஆம் தேதின்னு சுடுகாட்டுல எல்லாம் போய் பேனர் வச்சிருக்காங்க. இவங்க வேற ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தள்ளி போனா நல்லா இருக்காது, மானமே போயிடும். நீங்களே டிபில 5ஆம் தேதி தானே வச்சிருந்தீங்க முன்னாடி. ஆமா ஆமா, இதுக்கப்புறம் அது மாதிரி நல்லா இருக்காது. என்னடா காட்டுக்குள்ள எல்லாம் பேனர் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி. ஆனா அந்த ரோலெக்ஸ் வந்து கொலை பண்றது வந்துட்டு அவரு இந்த டைலாக் வச்சிருப்பார்ல, எனக்கு நான் சரக்கு கொடுக்காம குடும்பத்தையே எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவரு சும்மா அவர் காட்டணும், ஒரு மேட்மேனா காட்டணுன்றதுக்காக இவர் வந்து சரக்கு இல்லைன்னு சொன்னோடனே தலைவட்டுற மாதிரி தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நீங்க சொல்றது புரியுது. பட் ஆனா டக்குன்னு காட்டணும், அவரை கொஞ்சம் கெத்தா காட்டணுன்றதுக்காக தான் அந்த சீன் வச்ச மாதிரி இருக்கும். அதான் அவர் பெரிய பைத்தியக்காரன், அது என்ன சொல்லுவாங்க, பேடாஸ் சொல்லிக்கோங்க. இப்படி சொன்னா திட்டுவாங்க. அனிமல்ல கல்றதுலாம் ரொம்ப ஒரு அந்த வில்லன் என்ட்ரி அப்ப கண்ணுலயே கூசி எடுத்து குத்துவாருல. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும், அதெல்லாம் மேடா தெரியல. இதுதான் மேடா தெரியுது உங்களுக்கு. அது கூட விடுங்க, அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பாக்குற விஷயம்ல. இது இந்த கொல்றது, இந்த தகவல் கொண்டு வந்தவங்க கொல்றது இருக்குல்ல, எத்தனை தடவைடா நீங்களும் மாடான்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா? 9 தானே ப்ரோ ஆகுது. இப்பதான் ஸ்பீக்கருக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, இப்ப முடிச்சுக்கலாமா? அவரு ரிமோட் வில்லேஜ்ல இருக்காரு, நல்லா சொல்றாரு. இல்ல இங்க வந்துட்டேன், கேரளா வந்துட்டேன். அங்க இருந்தேன்னா வில்லேஜ்ல எல்லாம் இருந்தேன்னா பெருசா பேச மாட்டேன் ப்ரோ. இங்க நான் ரூம்குள்ள இருக்கனால என்ன பேசலாம். எனக்கு அந்த 30 செகண்ட் சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கூலியில விட்டது. அது ஃபுல் சாங் விட்டாங்க நல்லா இருக்கும், செம்மையா இருக்கு லிரிக், அந்த டியூனு. நேற்று ஸ்பீக்கரே அப்படிதான் இமேஜ் போட்டு தான் கேட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன ப்ரோ? நேற்று ஸ்பீக்கர் கேட்டேன் கமெண்ட் செக்ஷன்ல, ஷோபின் ஷாயரோட அந்த ஷார்ட் எடுத்து போட்டிருந்தேன். அந்த அத்தனை பேர் லுக்ல கூலி பவர் ஹவுஸ் அந்த சாங்கா? அந்த ஷோபின் ஷாயர் நல்லா இருக்கு. அந்த அத்தனை பேர்ல எனக்கு ஷோபின் ஷாயர் நடந்து வரதான் செம மாசா இருந்துச்சு. ஏன்னா அவரை வந்து ரொம்ப நல்லவண்டான்ற ரோட்ல பார்த்துருக்கோம், காமிக்கலா பார்த்துருக்கோம். அவரு ஒரு மைக் எடுத்துட்டு ஷோல்டர்ல வச்சுட்டு நடந்து வராரு. அவரை பார்த்து அதான் அவரை பார்த்து எல்லாம் பயந்து வழி விடுறாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்க போது ஒரு கேரக்டர். ரோலெக்ஸ் எனக்கு நாகார்ஜுனாவோட தான் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து நாகார்ஜுனா தான் அந்த கிளிம்ஸ்லயே ஃபர்ஸ்ட் விட்டதுலயும் சரி இதுலயும் சரி. ஆனா சொல்றேன், சௌபின் சபீர் தான் அந்த படத்துல வந்து நீங்க வந்து பெரும்பாலான மேக்ஸிமம் சீன் வந்து சௌபின் சபீருக்கு தான் அந்த படத்துல இருக்கும். நீங்க நெகட்டிவ் சைட்ல அதுலயும் முக்கியமா அவருக்கு ஒரு மொரட்டு இன்ட்ரோல் பேக்ல அவர் தான் இருப்பார், ஆக்குபை பண்ணிருப்பாரு. நீங்க படம் பார்க்கும்போது விக்ரம்ல படம் பார்க்கும்போது உங்களுக்கு இதை வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஸ்பேஸ்ல சொன்னது இன்ட்ரோல் பிளாக்ல அவர் தான் இருப்பாரு. மொரட்டை இந்த சுகன் கிண்டல் பண்ணுவாரு, இது வேற மொரட்டுன்னு சொன்னா. ஆனா என்ன அந்த மொரட்டை இன்ட்ரோல் பிளாக்ங்கிறதுக்கு செட்டா பர்ஃபெக்ட் செட்டா ஒரு சீன் அவருக்கு இருக்கு அந்த படத்துல இன்ட்ரோல் பிளாக் அவருக்கு தான்.
சரி, இன்னைக்கு ஒரு லீக்டு பிக்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சு. அது எனக்கு பாக்குறதுக்கு ஜில்லா இல்ல மாதிரி அதை இருந்துச்சு. விடுங்க. அது சரி உண்மையாலுமே அதை ஒரிஜினலா? விடுங்க. இந்த இன்னைக்கு வந்து லீக்ல வந்து ஸ்பேஸ் ஞாபகம் வந்துச்சா இல்லையா உங்களுக்கு? ஒரு 3 மாசமோ 6 மாசமோ அதான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இந்த கதையில வந்து போலிஷ் டு பொலிட்டிஷியன் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கோம். அது யாருக்கா ஞாபகம் வந்துச்சா இல்ல வந்து ஞாபகம் வரலையா? அது எனக்கே தெரியுமே. இல்ல அது இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இல்ல ஸ்டில் ஒரிஜினல் ஸ்டில்லே இல்ல ஒரிஜினல் ஸ்டில்லே இல்ல ஒரிஜினல் ஸ்டில்லே இல்லைங்கிறாங்க. அவர் படத்துல போலீஸா தான் இருக்கிறாரு. போலீஸ் டு பொலிட்டிஷியன் தானே கதை. அது படத்துல இந்த இன்னைக்கு வந்து ஸ்டில் தான், அது ஒரிஜினல் ஸ்டில் தான். சரி, ஓகே. நாங்க ஃபர்ஸ்ட் லுக் வந்த அன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த அன்னைக்குல அடுத்த நாள் அந்த ஃபர்ஸ்ட் லுக் விட்டதுக்கு காரணம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்க ஒரு இன்டர்வல் பிளாக் சொன்னீங்கல்ல கோலில, அதே மாதிரி நானும் இன்டர்வல் பிளாக் சொல்றேன். ஜனநாயகம் இன்டர்வல் பிளாக் அந்த செல்ஃபி தான் போலீஸ் டு பொலிட்டிஷியன். அதை டிரான்ஸ்பர் ஆகுறது அதான், அந்த செல்ஃபி தான் படத்துல இன்டர்வல் பிளாக். சூப்பர் ப்ரோ, இப்படியே அருமையான மொத்த வேலை கதையை பண்ணிருக்கீங்க. சொல்லிருங்க bro. அதான் மொத்தம் Thanks சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓ நீங்க அஜித் ப்ரோ, அப்படி சொல்றீங்களா? ஆனா இந்த லீக்டு பிக்ல பொலிட்டிக்ஸே இல்லையாடா? அனப்பா ஆமால, 2 ஃபர்ஸ்ட் லுக் இப்பதான் ஞாபகம் வருது. அது பொலிட்டிக் பேஸ்டா தானே இருந்துச்சு. நான் இந்த லீக்டு பிக் நார்மலா தானே இருந்துச்சு. இதுல பேக்ரவுண்ட்ல எந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லையே. அது யோசிச்சுட்டு இருக்கு ரொம்ப நேரமா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாலிடிக்ஸ் தான் இருக்கும். எனக்கு எனக்கு இந்த விஷயம் முதல்லயே தெரியும். சரி, பரவாயில்ல, அதனாலதான் நான் எதுவும் சொல்ல. சரி, அன்னைக்கே சொன்னேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ஒரு சீக்கிரட்டை அதுக்கு உடைச்சிட்டேன். காசு கொடுத்து படம் வர கேசரியா வாங்கி வச்சீங்க. படம் வர இன்னும் 6 மாசம் இருக்கு. யோ மாவீரா, கேசரி கான்செப்ட் இல்லையா? கேசரியில இதேதான் நடக்கும். அது பிரச்சனை உனக்கு புரியலையா? கேசரியுமே அந்த பொலிட்டீஷியன் கூட தான் சண்டை வரும் கிளாஸ் பேக்ல. படம் பாத்துட்டே இல்லையா நீ? பார்த்தாச்சு. ஆனா அதுல அவரு பொண்ணை தானே ரெடி பண்ணுவாரு. கமான் கமான் ஃபைட் ஃபைட். கரெக்ட் மாவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கேசரியோட கோர் கான்செப்ட் வந்து ஒரே மாதிரி. அதாவது வந்து கோர் கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். அது பொண்ணால ஒரு பிரச்சனை, அது மாதிரி மமிதா பைஜோல ஒரு பிரச்சனை வரும். இவரு ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் டைப்பே தான். ஸ்டோரி மட்டும் வேற, ஸ்கிரீன் பிளே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதனால அந்த இதுலயே ஒரு படத்துல குழப்பம் இருக்கு. அவர் ஏன்னா நான் என்ன நினைச்சேன், ஜனநாயகன்ல மமிதா பைஜு ஃபர்ஸ்ட் தமிழ் படமா அது வரும்னு நினைச்சேன். கடைசியில் அது வர்றதுக்கு முன்னாடி அந்த என்ன டூடுன்னு சொல்லிட்டு இது பிரதீப் ரங்கநாதன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிரும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் மமிதா பைஜ் படமா. அதே மாதிரி சூர்யா 45 படமா சாயா பேங்கர் படம், ஏன்னா பென்ஸ் ஃபர்ஸ்ட் படமா அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வரல, சூர்யா 45 தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த டியூடு படத்துல அவரு சாயா பேங்கர் தான் மியூசிக். இப்போ இவர் படம் தான் ஃபர்ஸ்ட் வருதா, சாயா பேங்கருக்கு எது படம் ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த ஹேசம்னு ஒரு மியூசிக் டேரக்டர் இருக்காருல்ல, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு படம் தமிழ் படம் கமிட் ஆனாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஒன்ஸ் மோர்னு சொல்லி ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ஒன்ஸ் மோர் வந்து ஜூன்ல ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. சாரி, ஜூனுக்கு முன்னாடியே மே மாசமே ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சாரி, அந்த விடாமுயற்சி போஸ்ட்போன் வச்சுப்பாங்க. பிப்ரவரி 14 தான் அந்த படம் ரிலீஸ் டேட் போட்டாங்க. அதனால அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் ரிலீஸ் ஆகல. இப்போ பாத்தீங்கன்னா மாமன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு மாமன் ரிலீஸ் ஆகி இப்படி இது மாதிரி 3 பேத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகல குழப்பம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மமிதா பைஜ் ருக்மிணிக்குமே படம் பாத்தீங்கன்னா ப்ரோ, ருக்மிணிக்குமே வந்து மதராசி வரும்னு நினைச்சேன் நானு. கேஸ் வருது. ஏசாங்க ஃபர்ஸ்ட் நடிச்ச படம். அது எப்பயோ ஆரம்பிச்ச படம் கூட எப்பயோ முடிச்ச படம். அவங்க பொறுமையா எடுத்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண. நான் என்ன சொல்றேன், இப்ப மமிதா பைஜுக்கு சரி, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆரம்பிச்ச அந்த லவ் இன்சூரன்ஸ் கோம்பேனி அந்த படம் என்னதான் ஆக போகுது? முடிச்சிட்டாங்க ப்ரோ. எது கீர்த்தி சிட்டி படமா? ஆமா 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 ஆமா. அதுலயும் ஒரு காமெடி இருக்கு. அதுலயும் ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, இந்த வாவாத்தியார்னு ஒரு படத்துல அவங்க அறிமுகமானாங்க. அந்த வாவாத்தியாரும் ரிலீஸ் ஆக மாட்டேது, லைக் படமும் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வரும்னு தெரியல. ரெண்டுமே வராம அடுத்த படம் ஏதாவது நடிச்சு அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருமான்னு தெரியல. வணங்கான் வேற அவங்க தானே ஃபர்ஸ்ட் நடிக்க இருந்தது. வணங்கானு. ஆமா பாருங்க, இப்ப அந்த படமும் அதுவும் பாருங்க. ஆக மொத்தம் கீர்த்தி செட்டிக்கு 3 படம் வந்து 3 படமே ரிலீஸ் ஆகல. ஒண்ணு படம் பாதியிலே டிராப், வேற ஒரு ஆள் நடிச்சிட்டாங்க. அடுத்த 2வது படம் ஷூட்டிங் போய் அது இன்னொரு 10 நாள் ஒரு வாரமா பெண்டிங் இருக்கு. லைக் ஷூட்டிங் இப்பதான் முடிஞ்சிருக்கு. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ப்ரோ கஸ்டடியா நடிச்சாங்களே ப்ரோ. கஸ்டடி தெலுங்கு படம் தானே. தெலுங்கு படம் தமிழ்ல நீங்க விட்டாங்க, அவ்வளவுதான். அது பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இந்த படம் சொல்லலாமே. அவர் இவர் கூட ராம் போத்தினன் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாரு லிங்குசாமி டைரக்ஷன்ல, புல்லட் சாங். கமான் வாரியர். அது சொல்லலாமே, தமிழ் தெலுங்குலாம் எடுத்தாங்க. ஆனா அது 2 தெலுங்கு படம் கான்செப்ட் தானே. நீங்க எஸ்ஆர் போய் பாத்தீங்களா? 2 படம் நல்லா இருக்கு. போன வாரம் ரிலீஸ் ஆன மாதிரி 4 படம் நல்லா இருந்த மாதிரி அடுத்த வாரம் 2 படம் நல்லா இருக்குன்னு ஜாலியா இருக்கும். அஜித் ப்ரோ, இப்ப மிஷன் இம்பாசிபிள் பார்க்க மாட்டீங்களா? அது ஒண்ணு இருக்கா?
அது பாத்துக்கலாம் ப்ரோ, நான் தமிழ்ல சொல்லிட்டு. ஓகே ஓகே. மிஷன் இம்பாசிபிளும் 2.25 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. அது 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எத்தனாம் தேதி ரிலீஸ் ஆகுது கரெக்டா? சனிக்கிழமை 17. 17 3 மணி நேரம் இருந்தா கூட நான் பாக்குறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். வந்து அடுத்த வார பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டிடி ரிட்டர்ன்ஸ் 16ஆம் தேதி, நெக்ஸ்ட் மாமன், அதுக்கப்புறம் வந்து 17ஆம் தேதி மிஷன். இதுதான் அடுத்த வார பிளான். ஃபைனல் டெஸ்டினேஷன் மறக்காம போயிடுங்க. அது இன்னைக்கு 16ஆ? ஆமா. அப்போ ஃபர்ஸ்ட் அதுதான். அதுக்கப்புறம் தான் மிஷன் இம்பாசிபிள். அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். எனக்கு ஆமா எனக்கு அது ஜாலியா இருக்கும். பண்ணா தேட்டர்ல உட்காந்து பாக்குறப்ப நல்லா இருக்கும். ஏங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களே, நான் மார்க்கோ சொன்னதுக்கு மட்டும் வந்துட்டீங்களே. பர்னி அது என்னன்னா, ஏங்க அவரு வந்து ஃபர்ஸ்ட் அந்த மூவில தாங்க இருக்காரு. நீங்க வந்து ஒரு படத்துக்கு இது போரா இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னாங்க, இல்ல ஒண்ணே என்னன்னா, நானும் அடுத்த வாரம் ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் பார்க்கலாம்னு இருக்கேன். சொல்லுங்க என்னன்னு சொல்லி கேட்டுங்களேன். ஃபைனல் டெஸ்டினேஷன்ல சாவு கொடூரமா இருக்காது, ஓகேங்களா? அந்த சாவுக்கான ஒரு பரபரப்பு நம்ம கொடுப்போம், நமக்குள்ள ஒரு பயத்தை கொடுப்பான்ல. பயத்தை விட அது அடுத்து இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, இப்படியா அப்படியே ஒரு பரபரப்பு. ஐயோ ஐயோ ஐயோன்றோம். மற்றதெல்லாம் கொடூரமா குத்தி 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 கொள்றது அது வேற விஷயம். இது எப்படின்னா, உங்களுக்கு இப்ப மேல இருந்து ஒரு கட்டை உழுவ போகுதுங்கிற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. கட்டை எப்படா உழுவும் எப்படி, அது மாதிரி ஒரு மனநிலை கூட. அதே மாதிரி ஸ்க்ரூ கழட்டுற மாதிரி ஒரு இதுல வச்சிருப்பான். அந்த ஸ்க்ரூ கழட்டு மேல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அவங்க. அந்த ஸ்க்ரூ அப்படியே கால குத்திருமோ நமக்கு ஒரு பரபரப்பை தொத்துறான் பாத்தீங்கன்னா, அதுதான் அந்த அந்த படங்களுடைய ஒரு இது. அதனாலதான் அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும். அது பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ஒர்த்தானது. அதனால அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து பொறுமையா மிஷன் இம்பாசிபிள் பாத்துக்கலாம். அது போன வாட்டி மிஷன் இம்பாசிபிள் பார்த்து எனக்கு பிடிக்கலங்க. தியேட்டர்ல பாதியோட நிப்பாட்டின மாதிரி இருந்துச்சு அந்த படம் எனக்கு. அதனால ஓகே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால பொறுமையா கூட பாத்துக்கலாம். எனக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸும் அதே ஃபீல் தான். திடீர்னு என்னடா பொசுக்குன்னு முடிச்சிட்டீங்க, ஒரு டைமேக்ஸே இல்லாம பொசுக்கு முடிச்ச மாதிரி முடிஞ்சிருக்கு. எனக்கு புரியல. கல்கி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கல்கி கிளைமேக்ஸ் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு போன வருஷம் பார்த்ததுல. வேற என்னமோ இல்ல மாவீரா, கல்கியில வந்து அப்பதான் கேரக்டர் கொண்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த ஸ்டோரியில ஒரு இதா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப எப்பவுமே ஹாலிவுட் படத்தை, இப்ப அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் வந்து அடுத்து இது வரப்போகுதுன்னு தெரியும். பட் இன்ஃபினிட்டி வாருக்கு வந்து ஒரு எண்டு வந்து அந்த படத்துக்கான ஒரு எண்டு கொடுத்தாங்கல்ல. கல்கியில வந்து இந்த கிருஷ்ணரோட கேரக்டர் வந்து நமக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவரும் கமல்ஹாசனும் அவரும் பாத்தீங்கன்னாலும் அவர்தான் இறங்க போறோம். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டுத்துல எப்படி சண்டை வர போறதுன்னு ஒண்ணு இருக்கும். பட் எப்பவுமே மற்ற படத்துல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல பொசுக்குன்னு பொசுக்குன்னு எல்லாரையும் போட்டு தெளிவாங்க. அது எப்படி இருந்தாலும் என்னன்னா யாருமே சாக மாட்டாங்கன்னு தெரியும். அந்த ஃபிளைட்ல போனவங்களும் தப்பிச்சிருப்பாங்க, இவங்களும் தப்பிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனா சரி ஓகே, செகண்ட் பார்ட்ல என்ன பார்க்கணும் தான் பார்க்கணும். போனதெல்லாம் திருப்பி கூட்டு வந்துட்டாங்க. 3வது பாட்டுல 10வது பாட்டுல கொண்டு வந்தாங்க. 9வது பாட்டுல கொண்டு போனோம்னா 10வது பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. மற்ற அடுத்த பாட்டு உயிரை வருவான். ப்ரோ உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இந்த ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட்ல அந்த இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்கல்ல, அது எதுல ஸ்ட்ரீம் ஆகுது? டிவில ஸ்ட்ரீம் ஆகுறது இல்லையா? அதான் நிறுத்திட்டாங்கல்ல, எதுல வருது? நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ப்ரோ ஸ்ட்ரீம் ஆச்சு. இன்னைக்கும் தலைவன் வந்தானா வின் பண்ணிட்டான். நான் காலையில வந்தானா அதுக்காகவே தலைவனுக்காக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இல்ல அதான் பார்த்தேன், நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. அது யூடியூப்ல பார்க்க முடியாதா? யூடியூப்ல எல்லாம் அவங்களோட WWE சேனலோட இதுல வந்து அப்லோட் பண்ணாதான் பார்க்க முடியும். நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு வந்து என்னன்னா ஃப்ரீயா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, அது நான் பார்த்தேன். சரி என்னடா டிவியில பார்த்தா டிவில இருந்து தூக்கிட்டேன்னாங்க. நானும் எதுக்கும் போய் மறுபடியும் இது எல்லாமே வச்சு பார்த்தேன். அதுல எந்த டைமிங்குமே காமிக்கல. ஆனா ஜான்சன் அது காலையில இருந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அது ஆக்சுவலா என்னன்னா இவ்வளோ ஸ்கிரிப்டா இருந்தாலும் இவ்வளவு காடா வந்து என்னன்னா ஸ்கிரிப்ட்னு தெரியற அளவுக்கு காடா பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஏதோ அந்த ஒரு தலைவன் அந்த ஒரு முகத்துக்காக வந்து என்னன்னா இது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்க வேண்டியது. அவரோட மேட்ச் மட்டும் தான் பார்ப்பேன், மற்ற எந்த மேட்சும் பார்க்க மாட்டேன். இல்ல அதான் ஒரு டிபி ரெடி ஆயிடுச்சு, நீ கிடைச்சிருச்சு. ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை டிபி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஒரு செமப்பிக்க மாட்டுச்சு. ஆமா இன்னைக்கு செம்மையா வச்சிருந்தாப்புல, நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாப்புல. ஆமா அத ஒரு பிக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். மாத்தி விட வேண்டியதான். அஜித் இப்ப ஐபிஎல் என்னாச்சு? ஃபைனல் பண்ணிட்டாங்களா? எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 30ஆம் தேதிக்குள்ள முடிக்கிறாங்களா? ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் பாவம். ஜோசே செல்வம் ஏதோ இன்ஜுரி வர முடியாதுங்கிற மாதிரி ESPNல போட்டிருக்காங்க. அதே மாதிரி பட்டிதாரும் வாய்ப்பு கிடக்கு ரொம்ப கம்மி.
ஜிதேஷ் சர்மா தான் கேப்டனுங்கிற மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஜாஸ் ஹேசல் விட்டு ESPNல பார்த்தேன். இப்ப டபுள் ஹெட்டர் தானே நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி? அப்படிதான் ப்ரோ பண்ணுவாங்க. 30ஆம் தேதி, அதாவது 25ஆம் தேதி ஃபைனல் இருந்துச்சு. ஒரு 5 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. சனி ஞாயிறு மட்டும் டபுள் ஹெட்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப சனிக்கிழமை வந்து சிங்கிள் மேட்ச் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதை டபுள் ஹெட்டர் மாத்துவாங்க. எனக்கு இப்ப என்னன்னா, இந்த பஞ்சாப் மேட்சும் பஞ்சாப் வர்சஸ் DC மேட்சும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படியே பண்ண போறாங்களா இல்ல ஃப்ரெஷ்ஷா டாஸ் போட்டு ஆரம்பிக்க போறாங்களா? ஒரு பக்கம் வந்து ஃப்ரெஷ்ஷா டாஸ் போட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றாங்க, இல்ல பாதியில ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றாங்க. கணக்கு காட்டல, அப்ப ஃப்ரெஷ்ஷா தான் வருவோமோ? இல்ல ப்ரோ, ஆனா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சா அது பஞ்சாபுக்கு பண்ற ஒரு பச்சை ரோகம் தான். அவனுக்கு ஆல்ரெடி 10 ஓவர் 11 ஓவர் 130 ரன் அடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த பிச்சு, என்ன கண்டிஷன், என்ன ஃபார்ம்னே தெரியாது. ஆரம்பிச்சோன்னுமே 0 for 2 இல்ல 10 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிடுச்சு. அவனுங்க பஞ்சாப் தோத்துட்டானுங்கன்னா அப்ப அவனுக்கு ஒரு இது இருக்கும்ல, அதெல்லாம் என்ன பண்ண போறாங்க தெரியல. இதுதான் பெரிய ரிஸ்க். இல்லங்க, மேட்ச் கால் ஆஃப் தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாவே கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்ல அதான் ப்ரோ, ரீசன் ஆஃப் கேன்சல் போட்டு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தா அது கொஞ்சம் ரீசெண்டா இருக்கும். இல்ல எது நடந்தாலுமே அந்த பஞ்சாபுக்கு அது பஞ்சாப் ஜெயிச்சாங்கன்னு பிரச்சனை இல்ல, பட் தோத்துட்டாங்கன்னா அது பஞ்சாபுக்கு பெரிய அடி ஆயிடும். ஒருத்தர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, நைஸா கிளம்பிட்டாரு பாருங்க. ஆமால, பர்னி எங்க அவரே தனியா போயிட்டாரு. ரைட்டு, கிரிக்கெட் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாரு போல. பர்னி பாப்பாரு கிரிக்கெட்ட. இல்ல இது ஒரு 1/2 hour ஓடுன்னு முடிவு பண்ணிட்டாரு போல. இல்ல அது டாபிக் நீங்க என்ன நடந்திருக்குன்னு தான் பார்த்தேன், மத்தபடி இது இல்ல. ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்காங்க, கோச்சஸ் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். புதுசா பெருசா எதுவும் நடக்கல, அவ்வளவுதான். அப்ப வியாழக்கிழமையில இருந்து ஆரம்பிச்சிருவாங்களாங்க? புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமையா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு இல்ல ப்ரோ, நாளைக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் ஆக சொல்லியிருக்காங்களாமா ப்ரோ. நாளைக்கு வந்து 10 டீம்ஸோட ஓனர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மீட்டிங் அரேஞ்ச் ஆக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எடுக்கிற முடிவு தான். அதுல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதுல பஞ்சாப் வர்சஸ் DC என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஓகே ஓகேங்க. ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து அலிபிலிட்டி பிரச்சனைக்கு வந்து எங்களுக்கு டக்குன்னு இப்ப RCBக்கு வந்து ஜோசப் செல்வுடும் இல்ல, பட்டிதாரு இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த 10 days கேப்ல அவங்க இதுக்கு மாதிரியா போயிட்டாங்க, இங்க வர முடியாதுங்கிறாங்க, எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டீமும் எங்களுக்கு இப்ப மும்பை இந்தியன்ஸ் வந்து நாங்க எல்லாம் இங்கே ஆகிற எங்களுக்கு ஆர்டர் ஓகேன்னு சொல்லுவானுங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் கூப்பிட்டு வரணும். எப்படி சமாளிக்கவே முடியாது. ஆனா இருக்கிறவங்களை வச்சு ஆடிதானங்க ஆகணும். எப்படியும் அப்புறம் டோர்னமெண்ட் முடிச்சாகணும்ல. அதைத்தான் பண்ணி ஆகணும், டோர்னமெண்ட் முடிச்சு ஆகணும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ், ஆனா இந்த விஷயத்துல பாருங்க ப்ரோ, சும்மா சொல்ல, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜாலியா அவங்களை ட்ரிப் அனுப்பிட்டு இருக்காங்க ப்ரோ. போய் டெல்லி டெல்லி மேட்ச்க்கு நீங்க போய் ஆக்ரா சுத்திட்டு வாங்க, தாஜ்மஹால் பாத்துட்டு வாங்க சொல்லி ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு ஒரு தனியா ஒரு இது பண்ணி அங்க சுத்த விட்டுட்டு இருக்கானுங்க, அடைச்சு வைக்க கூடாதுன்னு. மத்த பிளேயர்ஸ் மத்த டீம் அப்ப நீங்க போறனா போயிட்டு வாங்க அப்படின்னு. இவங்க கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஜாலியா, அப்ப நீங்க எங்க போனமோ ஜாலியா போய் சுத்திட்டு வாங்கயா, நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றேன், நீங்க அங்க போயிட்டு வந்துட்டு டயர்ட் ஆயிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. அதுக்குள்ள ஏன் இப்ப திருப்பி கண்ட்ரிக்கு அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களே விருப்பப்பட்டு போயிட்டாங்களா, பயந்துட்டு என்னன்னு தெரியல. இல்ல ப்ரோ, அது ஃபர்ஸ்ட் டே வந்து என்னன்னா, அது எவ்வளவு நாள் நடக்கு, அதான் ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளவு நாள் நடக்கும், இந்த பிரச்சனை முடியும்னால உங்களுக்கு தெரியல. டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணது வந்து மினிமம் 10 days டைம் எடுத்துக்கங்க. அந்த 10 days ஆகும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுல வந்து என்னன்னா, நீங்க பிளேயர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி இருக்க வைக்கிறதா ஓகே, அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க கால் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க ஓகேங்கிற மாதிரி தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பட் என்னன்னு இப்ப மற்ற டீம் போயிட்டாங்க, அவங்க மறுபடியும் ஏர்போர்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல இருப்பாங்க. இந்த மிச்சில் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கு, டாம் கரன் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பாகிஸ்தான் பக்கமே போக மாட்டேன்னு, அந்த மாதிரி மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க. கரெக்டுங்க. ஆமா ஆமா, அது கரெக்டான பாயிண்ட் தான். சரி ரைட்டு, பர்னி போயிட்டாரு. அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே முடிச்சிடலாமா? நாளைக்கு சந்திக்கலாமா? நாளைக்கு எத்தனை மணிக்கு ப்ரோ? அதுதான் தெரியல, எனக்கு குழப்பமா இருக்கு. 8 மணிக்கு வழக்கம் போல ஆரம்பிக்கலாமா, இல்ல எப்பவும் போல இந்த IPL டைம்ல போன மாதிரி 9 மணிக்கு ஆரம்பிக்கலாமா? ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா 9 மணிக்கு தான் நிறைய பேர் ஸ்பீக்கர் வர ஆரம்பிக்கிறாங்க. சார் 8:30க்கு போட்டலாமா? 2க்கு நடுவுல. ஓகே.
சரி ரைட், நீங்களே சொல்லுங்க, பார்த்து நாளைக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணி விடுங்க. எது பண்ணலாம், 8 மணிக்கு ஆரம்பிக்கலாமா, மெசேஜ் பண்ணுங்க, இல்லை யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. யார் வேணா கமெண்ட் பண்ணுங்க. 8 மணிக்கா, 8:30 மணிக்கா, 9 மணிக்கான்னு போட்டு விடுங்க. எங்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா நான் 7 மணிக்கு ஆரம்பிங்கன்னு தான் 8, சொல்லுவோம். 8:30, 9. நல்லா கேட்டீங்களா? 8, 8:30, 9 இந்த 3ல ஒரு டைம் சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. எந்த டைம் அதிகமாக அந்த டைம் போட்டு விட்டுருவோம். ஒரு போல் போட்டு விடுங்க. பேசாம நீங்களே ஒரு போல் போட்டுருங்க. அடுத்த ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒரு போல் போட்டுருங்க. டைம் பாஸ் அடுத்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறானு அந்த போல்ல வரது பிரகாஷ் ப்ரோ, ஆரம்பிச்சிருக்கோம். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. 9:01 ஆரம்பிங்க ப்ரோ. ஆமா, 9:01. ப்ரோ நீங்க 8:32க்கு ஆரம்பிங்க ப்ரோ. சரியா? சரி, பாய் 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 பாய். டாடா டாடா. டாடா குட் என்னப்பா நைட். ஐயா குட் பா நைட் சொல்லு. குட் நைட். குட் நைட். குட் நைட் சொல்லு. பண்ணா குட் நைட் சொல்லு. குட் நைட். ஓகே, பாய், டாடா, பாய். டாடா பாய் பாய். ஏங்க பயமுறுத்துறீங்க குழந்தைய?